நம்மை வியக்க வைக்கிற வரலாறு காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு. அன்பு இறைவன் மாட்டு செல்லுகிற போது பக்தியாக பரிணமிக்கிறது. அன்புதான் உலகத்தின் ஈரப்பசை, ஒட்டுப்பசை, உலகத்தை இணைக்கிற மையச் சரடு. அந்த அன்பு என்ற ஒன்று இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்துக்கு அர்த்தம் இல்லை. எல்லா மனிதனும் தனித்தனி தனித்தனி தனி தீவா அறிவாளியா மட்டும் இருந்தால் இந்த உலகம் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறீர்களா? ஒருபோதும் இருக்காது. ஒருவருக்கு ஒருவர் இருக்கிற தொடர்பு அன்பாக மட்டுமே இருக்க முடியும். அதனால்தான் மதங்கள் அறிவு பூர்வமான அணுகுமுறையை விட அன்பு பூர்வமான அணுகுமுறையை அதிகம் போதிக்கின்றன. இப்போ ரேஷனல், ரீசனபிள் இப்படிலாம் நிறைய வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம். எல்லாத்துக்கும் காரணம் சொல்லு, எல்லாத்துக்கும் காரணம் சொல்லு. உண்மைதான், குழந்தைகள் காரணம் கேட்கிறது எல்லாம் சரி, காரணம்னு ஒவ்வொன்றுக்கும் சொல்லணும். ஆனால் முழுக்க முழுக்க எல்லாத்துக்கும் காரணம் சொல்வதே வாழ்க்கை ஆகாது. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. ஒரு தேள் அப்படின்னு எடுத்துக்கொண்டீர்களா, தேள்ல எத்தனை நிறம் இருக்கு தெரியுமா? சரி, பல்லி, பல்லியில எத்தனை பல்லி இருக்கு தெரியுமா? பிரவுன் பல்லி, வெள்ளை பல்லி, வெள்ளையில பிரவுன் பல்லி, பிரவுன்ல வெள்ளை பல்லி. நல்லியில டிசைன் இருக்கலாம், பல்லியில என்ன டிசைன் வேண்டியிருக்கு? நல்லில டிசைன் இருந்தா வியாபாரம் ஆகும், பல்லியில டிசைன் இருந்தா என்ன ஆகும்? என்னத்துக்கு இத்தனை டிசைன் பல்லியில தெரியல. இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்புல எத்தனையோ அழகு நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் ரீசன் சொல்ல முடியுமா? ஏன் பல்லியில இத்தனை கலர் அப்படின்னு? அது என்ன சொல்லுகிறார்கள்? அது எந்த பகுதியில் வாழ நேர்ந்திருக்கிறதோ அதற்கு உரிய அந்த கலர் அதை எடுத்துக்கிறது. அப்புறம் அதுல இனம் கலந்து கலந்து போறதால ஒன்னொன்னு சொச்சமா பல இடங்களை பரவி போய் விடுகிறது. எல்லாம் சரி, ஆனா இதெல்லாம் ஏன் நடக்கிறது? இந்த உலகத்துல இதெல்லாம் இருக்கணுங்கிறதுக்கு சில காரணம் இருக்கு. பிராணவாயு கண்டிப்பா வேணும், ஆக்சிஜன் இல்லைன்னா இருக்க முடியாது. பிராணவாயு கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறது ஒரு அறிவு பூர்வமான தெளிவு. ஆனா பல விஷயங்கள் இந்த உலகத்துல ஏன் இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்ப எடுத்துக்குவோமே, சூரியன் சந்திரன் இல்லைன்னா நமக்கு சௌகரியமா இருக்காது. சூரியன்கிறது வெளிச்சத்துக்கு தேவை, நம்முடைய பயிர்கள் விருத்தி ஆகிறதுக்கு தேவை, மழை பெய்வதற்கு தேவை. சூரியனும் சந்திரனும் எசென்சியல் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்துக்கு. சந்திரன் கூட சொல்லுகிறார்கள், அமாவாசை அன்னைக்கு விதை போட்டா வேகமா வளருதான். அந்த பௌர்ணமி நில ஒளி உயிர்கள் வளருவதற்கு துணையா இருக்கான். இது வந்து அக்ரி யூனிவர்சிட்டி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்க உண்மை. அமாவாசை அன்னைக்கு விதை போட்டுட்டா அது வளருவது வேகமா வளருமா, பௌர்ணமியை நோக்கி போகிற போது பயிர் வேகமா வளரும் அப்படிங்கிறாங்க. சரி, சூரியனுடைய இருப்புல ஒரு நியாயம் இருக்கு, நமக்கு தேவை இருக்கு. சந்திரனுடைய இருப்புல ஒரு நியாயம் இருக்கு, தேவை இருக்கு. என்னத்துக்கு எத்தனை நட்சத்திரம் வானத்துல? அது பாட்டுக்கு வானம் முழுக்க எத்தனை நட்சத்திரம் இல்லைன்னு யாரு அழுதா? எதுக்கு இருக்கு இதெல்லாம்? என்னத்துக்கு கேட்க முடியுமா? நான் முதல்ல சொன்ன மாதிரி சினிமா நட்சத்திரங்களாலே அது ஒரு உபயோகம் இருக்கு. என்ன? ஊர் நாசமா போயிடும், ஊரை ஒழிக்கிறதுக்கு தேவைப்படுறது. அதனால சினிமா நட்சத்திரங்கள் தேவைதான், மக்கள் வீணா போறதுக்கு தேவைதான். ஆனா இந்த வானத்துல ஒரு நட்சத்திரம் இருக்கு, அது என்னத்துக்கு இருக்கு தெரியல. இதுக்கெல்லாம் அறிவுபூர்வமான காரணத்தை சொல்ல முடியுமா? நான் அடிக்கடி சொல்றது, வாழ்க்கை என்பது வெறும் அறிவுபூர்வமான ஏற்பாடு அல்ல. அது ஒரு அறிவுபூர்வமான ஏற்பாடு போல் தோற்றமளிக்கிற உணர்ச்சி பூர்வமான ஏற்பாடு. வாழ்க்கை என்பது அறிவுபூர்வமான ஏற்பாடு போல் தோற்றமளிக்கிற ஒரு உணர்ச்சி பூர்வமான ஏற்பாடு. அதுதான் உணர்ச்சி இவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ணது. இப்போ உலகம் முழுக்க அறிவுபூர்வமா யோசிச்சா ஒரே கடவுள் ஒரே தன்மையில வெளிப்பட்டு இருக்க முடியாதா? எனத்துக்கு ஒரு ஊர்ல போய் குரான்னு ஒண்ணு சொல்லணும், எனத்துக்கு ஒரு ஊர்ல போய் பைபிள்னு ஒண்ணு சொல்லணும், எனத்துக்கு ஒருத்தருக்கு கீதையை சொல்லணும், எனத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஞானத்தை ஒவ்வொரு மொழியில சொல்லணும். இன்னைக்கு சண்டைக்கே அதான காரணம். இருக்கிற கடவுள் ஒன்னா ஒரே பாஷையில ஒரே மாதிரி வெளிப்படுத்திருக்க கூடாதா தானே? அதான் சொன்னேன், உலகம் அறிவுபூர்வமான ஏற்பாடு போல் தோற்றமளிக்கிற உணர்ச்சி பூர்வமான ஏற்பாடு.
இங்க என்னடா பிரதானம்னா விளையாட்டு வேணும், மகிழ்ச்சி வேணும், சந்தோஷம், ஆடல் பாடல் எல்லாம் வேணும். அதனால்தான் மதம் என்பதுல அன்பு அப்படிங்கிற பக்தி தான் வெகு பிரதானமானது. அதுல என்ன சிக்கல் வருகிறது அப்படின்னு கேட்டா, அன்பு நிஜமா இருக்கணும், ஆழமா இருக்கணும், பொய்மை இருக்கக்கூடாது. அந்த அன்பு உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும், எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அதாவது எதிர்பார்ப்பற்ற அன்பு இருக்கு பாருங்க, எதிர்பார்ப்பற்ற அன்பு அது சொர்க்கமானது. நான் உங்ககிட்ட அன்பு செலுத்துறேன், அதனால நீ எனக்கு இத்த கொடு, நான் உன்கிட்ட அன்பு செலுத்துறேன், அதனால நீ எனக்கு இது செஞ்சா என்ன, நான் உனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கிறேன், நீ எனக்கு அது நல்லது பண்ணக்கூடாதா அப்படின்னா, நிபந்தனைக்கு உட்பட்ட அன்பு நரகத்துக்கு சமம், நிபந்தனைகள் அற்ற அன்பு சொர்க்கத்துக்கு சமம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நிபந்தனைகள் அற்ற அன்பு ரொம்ப அவசியம். இது நமக்கு புலப்படுத்துகிற மாதிரி சேக்கிழார் பெரிய புராணத்தில் ஒரு உத்தமமான அன்புமயமான ஒரு பெண்மணியை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். சேக்கிழாருடைய நூல் கற்பனை அல்ல, வாழ்ந்த மகான்கள் அவர்கள் எல்லாம். ஆனால் நிறைய அவர் இஷ்டத்துக்கு எழுதியிருக்க முடியாது, அவர்கள் அப்படி இருந்திருக்கிறார்கள், அதை அவர் பதிவு செய்திருக்கிறார். கொஞ்சம் கற்பனை வேணா அவருக்கு அனுமதிக்கப்பட்டது. காரைக்கால் அம்மையாரை பற்றி ஆரம்பிக்கிறார். நல்ல குடும்பம், வணிகர் குடும்பம். இந்த வணிகர் குடும்பத்துக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தார். மானமிகு தருமத்தின் வழி நின்று வாய்மையினில் ஊனமில் சீர் பெரு வணிகர் குடி தோன்றி அப்படின்னார். வாணிபர் குடும்பம் அப்படின்னு குடும்ப பெருமையை ஏன் சொல்லணும்? நம்ம என்னதான் இண்டிவிஜுவாலிட்டி தனித்தன்மைன்னு சொன்னாலும் பாரம்பரியத்துக்கு ஒரு பவர் இருக்கு, பாரம்பரியத்துக்கு ஒரு பவர் இருக்கு. அதனால தான் பவருக்கு வரவாலாம் பாரம்பரியத்திலேயே வந்துடுற. அந்த பரம்பரை அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு இல்லையா? மனம் திறந்து பேசினா பரம்பரைக்கு ஒரு பலம் இருக்கத்தானே செய்யும். இந்த வணிகர் குடும்பம் அப்படின்னு இந்த குடும்பத்தை பத்தி பெருமையா சொல்றார். திருக்குறள்லயே ஒரு குறள் வருது, நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும் திருவள்ளுவர். ஒருத்தன் சரியா இல்லை அப்படின்னு சொன்னா, சரியான ஒரு பாராட்டக்கூடிய தன்மையில இல்லைன்னு சொன்னா, அவன் குலத்தை சந்தேகப்படுன்னு சொல்லல, குலத்தை சந்தேகப்படுன்னு சொன்னா அசிங்கமா போயிடும், ஒரு குலத்தை இழிவுபடுத்திய மாதிரி ஆயிடும். திருவள்ளுவர் ரொம்ப கெட்டிக்காரு. ஒருத்தன் சரியா இல்லைன்னா அவன் குலம் சரியில்லைன்னு சொல்லல, அவன் அந்த குலம் தானான்னு கேளுனார், அவனை குலத்தின் கண் ஐயப்படும் நுட்பம் திருவள்ளுவர். அவன் அந்த அந்த குலமானு கேட்காத, ஒரு குலத்தை மட்டும் சொல்ல அவனுக்கு உரிமை இல்லை, அவன் கிளைம் பண்ற அந்த குலம் தானான்னு பார்த்துக்கோ. சில பேர் கிளைம் பண்ணுவான் நான் இந்த குலம்னு, அதை அப்படியே எடுத்துக்காத, அவனை குலத்தின் கண் ஐயப்படும். திருக்குறள் ரொம்ப நுட்பமான இடம் அது. நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும். இன்னொரு நூல் இருக்கு, நம்முடைய நீதி நூல், அதுல சொல்லுது குலத்தளவே ஆகும் குணம் அப்படின்னு வருது. ஒரு குலத்தளவு ஒருவருக்கு குணமாகிறது அப்படி. அந்த பரம்பரை அப்படிங்கிறதுக்கு அந்த ஜீன் ஜெனட்டிக்காவே பல விஷயங்கள் உண்டாயிடும். இதெல்லாம் இப்போ முன்ன சாஸ்திரத்தை சொன்ன போது பல பேர் எதிர்த்தார்கள், இப்ப சயின்ஸே அதை நிரூபிக்கிறது. இப்ப லேட்டஸ்ட் தியரி, கொலை செய்யறது கூட ஜீன்ல இருக்குங்கிறா. அந்த கொலை செஞ்சுட்டானா அவனை நீ பெருசா எடுத்துக்க முடியாது, கொலை செய்யற இயல்பு அந்த ஜீன்ல இருந்தாதான் அவனால கொலை பண்ண முடியும் அப்படிங்கிற, இல்லாட்டி கொலை பண்ண முடியாது அப்படின்னு. ஆனா அதெல்லாம் நீதிமன்றம் ஏத்துக்காது, ஏன்னா நீதிபதி ஜீன்ல அது வரல, சிக்கல தான். கோபப்படுறது, ஆத்திரப்படுறது, இதெல்லாம் என்ன பரம்பரை எங்கேந்திரா வந்தது? அவன் அப்படியே அவங்க பெரியப்பனை கொண்டிருக்கிறான், மாமாவை கொண்டிருக்கிறான், தாத்தாவை கொண்டிருக்கிறான், எத்தனை சொல்றோம் நம்ம. சோ அந்த பரம்பரை வெறும் சுகர் மட்டும் வர்றதில்லை, பரம்பரையிலேருந்து இதெல்லாம் சேர்ந்து வந்துடுறது அப்படிங்கிறா. பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் பார்த்து பொண்ணு கொடுக்கறது, பொண்ணு எடுக்கிறது, இப்படிலாம் ஒரு ட்ரெடிஷன் வச்சாங்க. அந்த குடும்பத்தை தெரிஞ்சு எடுப்பா அப்படிலாம் பேசுறதுக்கு காரணம் அதுதான். ஒரு ஜாதி வெறி மட்டும் காரணம் அல்ல, அதுக்கு ஒரு ரீசன் இருந்தது. சரி, எங்க அப்பா ஒரு கதை சொல்வார். ஒரு ராஜா காட்டு வழியா போகும்போது அவருக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது, வேட்டைக்கு போனார். ராஜா காட்டுக்கு வேட்டைக்கு போவார். அப்போதெல்லாம் அரசியல்வாதிகள் காட்டில் தான் வேட்டையாடுவார்கள். காட்டுக்கு வேட்டைக்கு போனார் ராஜா, கூட மந்திரி அழைத்து கொண்டு போனார். தண்ணி தாகமா இருந்தது. கொஞ்ச தூரம் போன உடனே இப்படி பார்த்தார், தண்ணி கிடைக்கல. உடனே மந்திரியை பார்த்து கேட்டார், அப்பா மந்திரி, தண்ணி எங்கடா கிடைக்கும், குடிக்க தாகமா இருக்கு, தண்ணி வேணும் அப்படி.
மந்திரி சொன்னார், எனக்கும் தாகமா இருக்கு, உங்களை கேட்டா மரியாதையா இருக்காதுன்னு நான் கேட்காம பின்னோட வரேன் அப்படின்னார். சரி, யாரானும் ஒருத்தன் போனா புடி அப்படி. அந்த இடத்துல கண்ணில்லாத ஒரு பெரியவர் அந்த வழியா போனார். உடனே ராஜா மந்திரி போய் பிடிச்சிட்டு வந்தார். ராஜா கேட்டார். ராஜாக்கு கொஞ்சம் அகம்பாவம். டேய் குருடா, தண்ணீர் எங்கே அடா கிடைக்கும் அடா அப்படின்னார். எல்லாம் டா போட்டார். என் பவர்ல இருக்கிறார் இல்லையா, திமிரா பேசுறார். எல்லாருக்கும் பவர்ல இருக்கும்போது ஒரு பேச்சு, பவர் போன உடனே ஒரு பேச்சு அப்படின்னு ஒரு குணம் உண்டு. பவர்ல இருந்தா ஒரு பேச்சு, பவர் இல்லைன்னா ஒரு பேச்சு. தண்ணீர் எங்கே அடா கிடைக்கும் அடா அப்படின்னார். அவங்க திருப்பி கேட்டான், கேட்பது யாரடான்னு. அவன் மட்டும் சும்மா இருப்பானு, கேட்பது யாரடான்னு. இன்னும் ஒரு ராஜாட்ட பேசுறோன்னு மரியாதை இல்லையா, ஒரு வயசானவன்ட்ட பேசுறோன்னு உனக்கு மரியாதை இல்லையே. அவனுக்கு தாகம். ராஜா சொன்னா, இல்லப்பா ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, அதனால கேட்டேன், தண்ணி எங்க கிடைக்கும். அவன் திருப்பி கேட்டான், கண்ணு இருக்கிற உனக்கே தெரியலையே, கண்ணு இல்லாத என்ன கேட்கறியே, உனக்கு அறிவு இருக்கா? ஐயா, இந்த காட்டுக்குள்ள கண்ணு இல்லாம நீ நடக்கிறேன்னா நீ பெரிய அறிவாளியா இருக்கணும், இல்லாட்டி எப்படி இருக்க முடியும்? அதான் கேட்கிறேன், எந்த பக்கம் போனா தண்ணி கிடைக்கும்? ஒரு 2 நிமிஷம் இரு அப்படின்னா. கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு திரும்பி திரும்பி நின்றுட்டு இந்த வழியா போ, தண்ணி கிடைக்கும் அப்படின்னு. ராஜா சொன்னா, மந்திரியை பார்த்து இவனை பிடிச்சி வை, நான் அந்த பக்கம் போறேன், தண்ணி கிடைச்சா உயிரோட விட்டுடுவோம், தண்ணி கிடைக்கல இந்த பையனை உயிரோட விடக்கூடாது. போய் பார்த்தா தண்ணி இருக்கு அங்க, ஒரு நல்ல அருமையான தடாகம். தண்ணி எல்லாம் குடிச்சான், திரும்பி வந்தான். அது சரி, எப்படி கண்டுபிடிச்ச? கண்ணு இருக்கிற எங்களுக்கே தண்ணி எங்க இருக்குன்னு தெரியல, எப்படி கண்டுபிடிச்சேன்னு. காத்தடிக்கிற போது ஈரப்பசையோட காத்து எந்த பக்கத்துல இருந்து வருதுன்னு தான் திரும்பி திரும்பி பார்த்தேன். எங்க தண்ணி இருக்கோ அந்த வழியா வர்ற காத்து கொஞ்சம் ஈரப்பசையோட வரும், அதை வச்சு சொன்னேன்னா. இவ்வளவு பெரிய அறிவாளி நீ. மந்திரி, உன் குதிரையில ஏற்றி அரண்மனை கூட்டிட்டு வர. எதுக்குன்னா, பாவம் இனிமே இவனுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்க வேண்டிய வேலை நம்மளோடது. இன்னையிலேருந்து ஒரு பட்டை சாம்பார் சாதம் இவனுக்கு கொடுத்துடு. அரண்மனையிலேருந்து தினம் ஒரு சாம்பார் சாதம், ஒரு பட்டை சாதம் கொடுத்துடு. முடிஞ்சு போச்சு. ஒரு 10-15 நாள் கழிச்சு ஒரு வைர வியாபாரி வந்தான். வைரத்தை கொண்டு வந்து கொடுத்து, இதுல ஒன்னு வைரம் ஒன்னு கண்ணாடி, அதாவது போலி. இதுல எது வைரம் எது போலின்னா என்னால சொல்ல முடியாது, நீங்க கண்டுபிடிச்சு வாங்கினா வாங்கிக்கோங்க. ஆனா வைரம் 1 லட்சம் ரூபாய் விலை. இதுல ஒன்னு வைரம் ஒன்னு போலி வைரம், எது வேணாலும் நீங்க வாங்கிக்கோங்க. ராஜா எப்படி பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரியே தெரிஞ்சது. மந்திரியை கேட்டா மந்திரிக்கும் தெரியல. உடனே மந்திரி ஒரு யோசனை சொன்னார், மகாராஜா இது ஒன்னு வைரம்ங்கிறான் ஒன்னு போலிங்கிறான், இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு போவோமே. என்ன, ஒன்னு வாங்கினா ஒன்னு இலவசம்னு போட்டுனுட்டா ரெண்டுமே நம்ம கிட்டே இருக்கும். அப்புறம் எப்பவும் வைரம் கண்டுபிடிக்கலாமா, கண்டுபிடிச்சுக்கலாம். அந்த வைர வியாபாரி சொன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு இலவசம் கொடுக்கறதுலாம் பிற்காலத்தில் வரப்போற கோமாளித்தான், அதை நான் இப்பவே ஆரம்பிக்க மாட்டேன். அதனால ஒன்னு வாங்கினா வாங்கு, இல்ல ஒன்னு வைரம் இன்னொன்னு போலி, நான் சொல்லிட்டேன், நீ இஷ்டம் போல வாங்கிக்க. டக்குன்னு ராஜா ஞாபகம் வந்தது, இந்த அரண்மனையில் சாம்பார் சாதம் சாப்பிட்டு ஒரு பையன் உருவம் இருக்கான்ல, ஆமா பிடிச்சிட்டோம், கண்டுபிடி. அவன் திருப்பி கேட்டான், கண்ணு இருக்கிறவன் வைரத்தை கண்டுபிடிக்காம கண்ணு இல்லாத என்கிட்ட கொடுக்குறீங்களேப்பா அப்படின்ட்டு. இங்க ஜன்னல் எங்க இருக்க, ஜன்னல் பக்கமா அதை வை அப்படின்னு வச்சா. ஒரு 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் அதை எடுத்து இப்படி உள்ளங்கையில் இப்படி மூடி பார்த்துட்டு, இன்னொன்னு எடுத்து இப்படி மூடி பார்த்துட்டு, இது வைரம்னா இது கண்ணாடின்னு தூக்கி எறிஞ்சான். ஆனா வைர வியாபாரி அசைஞ்சு போயிட்டான். எப்படா கண்டுபிடிச்சேன்னா, அந்த வெப்பம் அதில் ஏறி உள்ளங்கையில வருவதை பொறுத்து கண்டுபிடிக்கலாம். கண்ணாடிக்கு வெப்பம் ஏறும், வைரத்துக்கு ஏறாதுன்னா. எவ்வளவு அறிவு, எவ்வளவு அறிவு. மந்திரி, இன்னிலேருந்து ஒரு பட்டை தயிர் சாதம் சேர்த்து கொடுத்துட்டான். திரும்ப ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் ஒரு நாள் ராஜா மாடியில் உட்காந்தான். தனியா இவனை கூப்பிட்டு விட்டான். என்னை பத்தி இந்த ஊர்ல ஒண்ணு பேசிக்கிறாங்க தெரியுமா உனக்கு? தெரியும். அதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னா, நீங்க விவரமா கேளுங்க சொல்றேன்னா. இல்ல, என்னை பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா, நான் ராஜாவுடைய பிள்ளை இல்லை. ராஜா எங்கேயோ தெருவில் போகும்போது ஒரு பிச்சைக்காரி தெருவில் ஒரு பிள்ளைய பெத்து போட்டிருந்தா, அதை தூக்கிட்டு வந்து ராஜா வாக்கிட்டாரு. என்னை பத்தி பேசிக்கிறாங்க தெரியுமா உனக்கு? நீ என்ன நினைக்கிற அதை பத்தி? என்ன சத்தியமா சொல்றேன், நீ பிச்சைக்காரி மகன் தான். ராஜா அசந்து போயிட்டான். எங்க அப்பா சாகறதுக்கு முன்னாடி என்கிட்ட ரகசியத்தை சொல்லிட்டு செத்தா, ரொம்ப ஆடாத, நீ ஒண்ணு நம்ம அரண்மனையில பிறந்து வளர்ந்த பிள்ளை இல்லை, தெருவில் ஒரு பிச்சைக்காரி பெத்து போட்டிருந்தா எங்களுக்கு பிள்ளை இல்லையங்கிறதுக்காக நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டோம், ரொம்ப அகங்காரத்தில் ஆடாதுன்னு சொல்லிட்டு சாகிறப்ப எங்க அப்பா செத்தார். அது எனக்கு தான் தெரியும் நினைச்சேன். எப்படா நீ கண்டுபிடிச்ச அப்படின்னா, நீ எப்ப நான் உனக்கு எவ்வளவு கண்டுபிடிக்க முடியாதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்தேன். நீ பரம்பரை ராஜாவா இருந்தா என்ன பண்ணிருப்ப? 4 ஏக்கர் நிலம் எழுதி வச்சிருப்ப, ஒரு முத்து மாலை கட்டி போட்டிருப்ப, ஒரு வைர மோதிரம் போட்டிருப்ப. இது ஒன்னும் உனக்கு தோணல, ஒரு பட்டை சாம்பார் சாதம்னு. அப்புறம் என்ன பண்ண? எவ்வளவு கருமையான வைரம் கண்டுபிடிச்சு கொடுத்தேன். அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு வேண்டாம், ஒரு அரசவை குருடன் அது ஒரு பட்டமாவது கொடுக்கலாம் இல்லையா? அது மாதிரி உனக்கு தோணுச்சோ? தோணல. மறுபடியும் ஒரு பட்டை
தயிர் சாதம். நீ எப்ப இந்த பட்டு சாதத்துக்கு உத்தரவு போட்டியோ அப்பவே நீ பிச்சைக்காரி பிள்ளையா தான் இருக்கணும் அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன அந்த தாட் திங்கிங் ப்ராசஸ், அதுக்கு ஒரு லெவல் இருக்கு. அது ஏன் மேல போக மாட்டேங்கிறான்? அது ஜீன்ல கேரி அவுட் ஆகும், ஒண்ணு மாற்ற முடியாது. ஆனா ஒண்ணு, அதை தாண்டி சூழ்நிலை, வாழ்க்கை, முயற்சி, கடின உழைப்பு, அது மூலமா தூக்கி சாப்பிட்டவங்க இருக்கிறாங்க. ரெண்டையும் ஒத்துக்கணும். தியரிய ஒரே அடியா வரவே முடியாதுன்னு முத்திரை கொத்தக்கூடாது. அதெல்லாம் எங்கேயோ தூக்கி அந்தாண்ட தூக்கி எரிஞ்சிட்டு மேல வந்தவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அன்இமேஜினபிள் சக்சஸ் லைஃப்ல அடைஞ்சவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நம்ம ரெண்டையும் மதிக்க பழகணும். இப்ப சேக்கடார் என்ன பண்றார்? குடிப்பெருமையை சொல்லுகிறார். நான் இப்ப அதுக்கு காரணம் சொல்றேன் பாருங்க. 5 வயசுக்குள்ள ஒரு குழந்தையோட பிரெயின்ல என்ன ஸ்டோர் ஆகுதோ அதுதான் அந்த லைஃப் சக்சஸுக்கு காரணம்னு கண்டுபிடிச்சிருக்காரு. 5 வயசுக்குள்ள அது பிரெயின்ல என்ன ஸ்டோர் ஆகுதோ அதான் லைஃப் சக்சஸுக்கு காரணம். ஜப்பான்ல இருக்கா இப்ப என்ன பண்றான்? 7 வயசு வரைக்கும் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டேங்கிறான். ஏன்னா 5 வயசுக்குள்ள எவ்வளவு இன்புட் கொடுக்க முடியுமோ அந்த குழந்தைக்கு கொடுத்தா அது கண்டிப்பா மேல வரும். அதை செதறடிக்க கூடாது. அதுக்காக அம்மா வீட்டிலேயே உட்கார்ந்து குழந்தையோட போராடி அதுக்கு நிறைய சொல்லி கொடுத்து அந்த குழந்தைய அந்த கிராஸ்பிங் பவர் உள்ள குழந்தைய ஆக்கிட்டா வாழ்நாள் முழுக்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 5 வயசுக்குள்ள இந்த கிராஸ் பண்ணுகிற கிராஸ்பிங் பவர் டெவலப் ஆகலைன்னா வாழ்க்கை முழுக்க டெவலப் ஆகாது. இந்த தியரி நம்ம முன்னோர்களுக்கு எப்படி தெரியுமோ தெரியாதோ 5 வயசு வரைக்கும் அதனால வீட்டிலேயே வச்சு தாயார் கிட்டக்கே வச்சு நிறைய சொல்லி கொடுத்து இதென்ன அதென்ன இதென்ன கியூரியாசிட்டியை டெவலப் பண்ணி பேசுகிற ஆற்றல், நினைவு ஆற்றல், மனப்பாடம், தோத்திரங்கள், இசை எல்லாம் அந்த குழந்தை பருவத்தில் வந்துடும். இப்ப நீங்க கவனிக்கணும், பாரம்பரியம்ங்கிறது எப்படி உருவாகிறது? 5 வயசுக்குள்ள எந்த தாய் தகப்பன் கிட்ட குழந்தைகள் வளர்கின்றனவோ அவர்களுடைய இயல்புகள் அந்த குழந்தைக்கு அப்படியே கேரி அவுட் ஆயிடுறது. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, கேரி அவுட் ஆகுதுன்னா அது நடைமுறைக்கு வரும் வராது என்பதற்கு அவசியமே இல்லை. ஆனா எல்லாம் பதிஞ்சிருக்கும். எது எது எப்பப்ப அவசியமோ அது அப்பப்போ வெளியில வரும். சில குழந்தைகளுக்கு அம்மாட்ட மியூசிக் கேட்டிருக்கோம், அப்படியே மறந்து போயிடாது பாட்டுக்கு. அதுக்கப்புறம் மியூசிக்கான சான்ஸே இருக்காது. திடீர்னு ஒரு 22 வயசுல என்னைக்காவது ஒரு நாள் பாட ஆரம்பிக்கும், அருமையா பாடும். எப்படி சார் பாடுதுன்னா உங்களுக்கு தெரியாது. 3 வயசுல பாட்டி அம்மா பாடுனது பதிஞ்சிருக்கு, அதுக்கு அது உள்ள இருந்தது. நம்ம பரண சுத்தம் பண்ணும்போது சில விஷயங்கள் கிடைக்கிற மாதிரி அது மனசை சுத்தம் பண்ணும்போது திடீர்னு ஒண்ணு கிடைக்கும், அது பாட்டுக்கு ஆரம்பிச்சிடும். 22 வயசுல பிரமாதமா பாட ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த 5 வயசுக்குள்ள ஒரு குழந்தை உருவாகிறதால பாரம்பரியம் என்கிற குடி, அந்த பரம்பரை பண்புகள் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் சேக்கிழார் அந்த பரம்பரையை சொல்றார். அது வணிகர் குடும்பம், சைவ மரபு, சிவனடியாரை போற்றுகிற குடும்பம், சிவநெறியோடு வழிபாடு பூஜைகள் நிகழ்த்துகிற குடும்பம், பண்பு நிறைந்த குடும்பம். போதுமா? சரி. இந்த பெருவணிகர் ஹோல்சேல் மர்ச்சன்ட்ஸ், ரொம்ப பெரிய அளவில் லார்ஜ் ஸ்கேல் அவங்களுடைய ஷிப்மெண்ட்ஸ் எல்லாமே சாதாரணமான சின்ன சின்ன மளிகை கடை கிடையாது, எல்லாம் ஷிப்மெண்ட்ஸ் பெரிய அளவுக்கு கப்பல் வியாபாரம் பண்ற அளவுக்கு பெரிய குடும்பம் பெருவணிகர். அந்த வணிகருக்கு இலக்கணம் எழுதினார். வாணிபம் எப்படி இருக்கணும்னு அதுக்கு முன்னாடி போடுறார் பாருங்க. என்ன? மானமிகு தருமத்தின் வழி நின்று வாய்மையினில் ஊனமில் சீர் பெரு வணிகர், சத்தியத்தில் குறைவில்லாத வாணிபர் குடும்பம். அப்போ ஒரு வியாபாரிக்கு என்னென்ன இருக்கணும்? ஒரு வியாபாரிக்கு முதல்ல மான உணர்ச்சி இருக்கணுங்கிற, இதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. தன்னுடைய கடையில வாங்கின ஒரு ப்ராடக்ட் சரியில்லைன்னா ஒரு கடைக்காரர் அவமானப்படணும். என் கடையில வாங்கின பொருள் சரியில்லையா அப்படின்னு வெக்கப்படணும். இப்ப யாராவது பத்தி வெக்கப்பட தயாரா இருக்கிறாங்களா? வேறதா வாங்கிட்டு போங்க. இல்ல நம்ம கடை சரக்காவே இருக்காது. இருக்கு சார் 10 கொண்டு அப்படித்தான் இருக்கு, அதை ஏன் பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றாங்க. இல்லையா மோசமா போச்சு அதை எடுத்து இன்னொருத்தன் கொடுத்து விடு. இப்படி வாணிபத்துல மான உணர்ச்சிங்கிறது குறைந்துகிட்டே வருது. மானத்தை பத்தி அக்கறை இல்லை. நீங்க சில மேல் நாடுகள் எப்படி பழக்க வச்சிருக்கிறான், ஆரஞ்சு பழம் கடையில கொண்டு வந்து வச்சா கூட டேட் சீல் இருக்கணும். அதுல எத்தனாம் தேதி வரைக்கும் அது இருக்கலாம், எக்ஸ்பைரி டேட் இருக்கலாம், இருக்கு. இத்தனை நாளைக்கு மேல தக்காளி பழம் கடையில் வச்சிருக்க முடியாது, அது கெட்டு போய் ஒரு பழத்தை வச்சிருக்க கூடாது. வச்சீங்கன்னா முட்டை இருக்கு இல்லையா, அதுல கூட லேய்டு ஆன், என்னைக்கு அந்த முட்டை இடப்பட்டதுன்னு டேட் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டு கேஸ் நடந்தது. ஒரு குழந்தை பால் பவுடர் டப்பா, அந்த பால் பவுடர் டப்பாவை அந்த டின்னை ஓபன் பண்ணி உள்ள பார்த்த போது ஒரு தலைமுடி இருந்துருச்சு. நம்ம ஊர்ல என்ன பண்ணுவா, ஹெல்த் ஆபீசர்ல இருந்து கோர்ட் வரைக்கும் எந்த லெவல்ல இந்த கேஸை முடிக்கலாம்னு முதல்ல யோசிப்பான். இது நடந்தது ஒரு நாட்டில். என்ன நடந்தது? அந்த டப்பால குழந்தைக்கான மில்க் பவுடர் டப்பா ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு தலைமுடி இருந்தது. என்னன்னா கம்பெனியோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டேன்.
கம்பெனியோட லைசன்ஸ் கேன்சல் ஆகி போச்சு. ஏன்? அது எப்படி கேர்லெஸ்ஸா இருக்க முடியும்? ஒரு குழந்தை கொடுக்குற பால் பவுடர் டின்ல உள்ள எப்படி ஒரு தலைமுடி இருக்க முடியும்? கேன்சல் பண்ணிட்டேன். இந்த 3 ஹோட்டல்லே சார் இல்ல ஈ இருக்குன்னா எடுத்து போட்டு சாப்பிடுங்க. இன்னொருத்தன் சொல்றான் அதுல ஈ இருக்குன்னா அதுக்காக நாங்க தனியா பில் போட மாட்டோம், கவலைப்படாதீங்க சாப்பிடுங்க. என்ன கூத்து? ஹைஜீன் அல்லது பிரின்சிபிள், ஒரு ஒரு நேர்மையான ஒரு வணிகம் எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப இல்ல, நான் இப்ப கடை வீதிக்கெல்லாம் எனக்கு போறதுக்கு நேரம் கிடையாது. ரொம்ப முன்னாடி மயிலாப்பூர்ல தான் நாங்க குடியிருந்தோம். 20-30 வருஷம் முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ காய்கறி வாங்குறதுக்கு கடைக்கு எங்க அம்மா என்ன அனுப்பிச்சிருந்தாங்க. கத்திரிக்காய் வாங்க போறேன். ஒரு பெரிய கதை. கத்திரிக்காய் வாங்க போறேன். 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கி கொண்டு போய் வீட்டில் கொடுத்த உடனே எங்க அம்மா சொன்னா, என்னடா கத்திரிக்காய் வாங்கியிருக்க? என்ன வாங்கியிருக்க? நீ ராமாயணம் சொல்லதான் லாய்க்கு. அப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கான்னு தெரியல. கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கிய? என்ன கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்க? நல்லாவே இல்லை, அவ்வளவும் சொத்தை அப்படி. சரி, மறுநாள் போய் ஏதோ கத்திரிக்காயை ரத்தன வியாபாரம் பண்ற மாதிரி ஒன்னொன்னா எடுத்து பார்த்து அதில் கரும்புள்ளி செம்புள்ளி ஏதாவது இருக்கா அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் வாங்கி, அம்மா பாத்தியா இன்னைக்கு எப்படி கத்திரிக்காய் வாங்கியிருக்க? எவ்வளோ வாங்கினேன்னா 1 கிலோ. மண்ணாங்கட்டி அது 1/2 கிலோ இருந்தா ஜாஸ்தி. அவ என்ன எடக்கல் வச்சா முள்ளு என்ன வச்சா ஏதாவது நீ பாத்தியா அப்படி. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், வாழ்க்கையில ஒன்னாவது ஒழுங்கா கத்துக்கணும். என்ன, ஒரு கத்திரிக்காயாவது 1 கிலோ வாங்குற டெக்னிக் என்னன்னு கத்துக்கணும் அப்படின்னு 3ஆவது நாளும் மறுபடியும் புகழ்பெற்ற கத்திரிக்காய் வாரம் போய் மறுபடியும் கத்திரிக்காய் வாங்க 1 கிலோ. இன்னைக்கு கல் எடக்கல்ல எடுத்து பார்த்து, எடக்கல் கரெக்டா இருக்கான்னு பார்த்து, கத்திரிக்காய் சரியா இருக்கான்னு பார்த்து, அந்த அம்மா திடீர்னு ஒரு கேள்வி கேட்டா, ஐயா எனக்கு மழை வருமானா? இது எதுக்கு சம்பந்தம் எல்லாம் வானிலை இருக்கு என்ன கேட்கணும். இப்படி நிமிந்து மேல பார்த்தேன் பாருங்க, கட்டிட்டேன். அன்னைக்கு என்னன்னா எடையும் சரியில்லை, காயும் சரியில்லை. நீங்க மயிலாப்பூர்ல காய் வாங்கும்போது பார்த்தா தெரியும், நம்ம எடுத்த இந்த காயை அப்படி கீழே தள்ளுவாங்க. கொடுத்த உடனே இப்படி கீழே தள்ளிட்டு மறுபடியும் என்னமோ எடை குறையுதான் திரும்ப அள்ளி போடுவாங்க. ஏன்? நீ நல்லதா எடுத்தா நாங்க கொடுத்துருவோமா? அதுக்காக அது என்னமோ எடை கூடிட்ட மாதிரி தராசு தட்டுல இருந்து ஒரு தள்ளிட்டு மறுபடியும் கையை உள்ள விட்டு அப்படி அள்ளி தூக்கி போடுவாங்க. ஏன்? அப்ப இதெல்லாம் எவன் திங்கிறது? அதுக்கெல்லாம் நீ தானே இருக்கிற. ஒரு ஆச்சரியம் பாருங்க, 1 கிலோ கத்திரிக்காய் இந்த நாட்டில் எடையோட குவாலிட்டியோட வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எடை குறைச்சா இருந்தா அப்படித்தான் இருக்கும். நம்ம ஊர் ரேஷன் கடையில் சார் கொஞ்சம் யோசிச்சு பாரு, ரேஷன் கடை 1 கிலோ 1 கிலோவா இருக்கேன். 1 கிலோவா ரேஷன் கடையில் முழுக்க இருக்க முடியுமா? அதுக்கு அவங்களுக்கு கேளுங்க, 1000 சொல்றான். யாரு 1 கிலோ இல்லைன்னு சொல்றதா ரொம்ப அநியாயம் சார். ரேஷன் கடையில் 3 கிலோ சக்கரைன்னு கொடுத்தா 3 கிலோ இல்லை. உனக்கு எப்படா தெரியும்னா, நான் விற்க போன போது தெரிஞ்சதுங்கிற. இவன் அதை வாங்கி எங்கே வித்துக்கிட்டு இருக்கிறான். இவன் விற்க போன போது தெரிஞ்சதுன்னா இவனுக்கு ரேஷன் போடுறதே தப்பு. அவங்கள போய் கேட்டா நாங்க என்ன சார் பண்ண முடியும்? பல இடத்துல படி அளக்க வேண்டியிருக்கு, எல்லாத்தையும் அளந்துட்டு அப்புறமா கொண்டு வர போட்டேன்னா ஆள்ல 100 கிராம் எடுத்தா தானே எங்களால கணக்கை சரி பண்ண முடியும். எங்க போனாலும் அளவுல நேர்மை இல்லை, குவாலிட்டியில நேர்மை இல்லை. வியாபாரம்னா அப்படித்தான் இருக்கும். நம்ம அப்படியே பழகிட்டோம். நீங்க யோசிச்சு பார்க்கணும், வியாபாரம் எவ்வளவு நேர்மையா இருக்கணும். தர்மத்தின் வழி நின்று வாய்மையில் ஊனவில் சீர் பெருவணிகர். வாய்மைனா உண்மை. எந்த வியாபாரத்திலேயாவது யாராவது உண்மையை பேசி விற்க முடியுமா? நீ கடையில் போய் இந்த துணி சாயம் போகுமா? அதெல்லாம் ஒன்றும் போகாது, தண்ணியில் நினைச்சாதானே போகுது. தண்ணியில் நினைக்காம என்ன பண்றது? என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் துணி கடையில் அவங்க அப்பா வச்சிருந்தாரு. அவர் காலேஜ் படிக்கிற போது சும்மாவது போய் நிற்பார். அவங்க அப்பா சொல்வார், ஏன் தண்டத்துக்கு போயிட்டு வரப்ப நெல்லு, கடையில் போய் நெல்லு அப்படிம்பார். அவர் சொல்வார், 90 சைஸ் பனியன் வாங்கி வச்சிருப்பாங்க. 90 சைஸ் அதிகமாக மூவ் ஆகக்கூடியதான். 90 சைஸ் பனியன் வாங்கி வச்சிருப்பாங்களாம். யாராவது 95 இருக்காருன்னா, என்ன சார் 95? தண்ணியில போட்டு ஒரு அலசலசனா 90 95 ஆக போகுது. இது என்ன ஒரு பெரிய விஷயம்? 95 இப்ப எல்லாம் என்னங்கிறீங்க? துணியை அதுல ஒரு வார்த்தை எழுதியிருக்கான், வியாபாரம் எப்படி இருக்கணும், கொள்வதும் மிகைப்படாது கொடுப்பதும் குறைபடாதுன்னு. வாங்குறவங்களுக்கு ஒரு இன்டெகிரிட்டி இருக்கணும். என்ன, நல்ல காசு கொடுத்தாதான் நல்ல பொருள் கிடைக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம கம்மியா கொடுத்துட்டு நம்ம நல்ல பொருள் வாங்கணும்னா வாங்க முடியுமா? அது எப்படி முடியும்? நாம கொஞ்சம் கூட காசு கொடுத்தாதான் நல்ல பொருள் வாங்க முடியும். திருநெல்வேலி பக்கம் சொல்லுவான், துட்டுக்கு தகுந்த பணியாரம் அப்படின்பா. நீ கொடுக்குற காசுக்கு தகுந்ததான பண்டம் கிடைக்கும். காசு மட்டும் நான் ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன். வாங்க போறவனுக்கு என்ன நினைப்பு? காசே கொடுக்கப்படாது, கடையவே பேத்து வீட்டு கொண்டு போகணும். கடைக்காரருக்கு என்ன நினைப்பா? ஒன்னும் கொடுக்கப்படாது, பர்ச பிடிங்கி உள்ள வச்சு உன்னை தெருல விட்டுறணும். இப்படி எங்கேயாவது வியாபாரம் பண்ண முடியுமா? கொள்வதும் மிகைப்படாது கொடுப்பதும் குறைபடாது. வியாபாரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பட்டினப்பாலைங்கிற நூல் அவ்வளவு அழகா சொல்லு.
சத்தியம், வாய்மை, நேர்மை. இன்னொரு ஆச்சரியம் கவனிச்சிருக்கீங்களா? நம்ம நீதிமன்றத்துக்கு என்ன சிம்பல்? பொதுவா நீதிமன்றத்துக்கு சிம்பல் தராஸ். நீதிமன்றத்தினுடைய அடையாளமே அதுதான். வியாபாரத்துக்கு என்ன சிம்பல்? வணிகர் சங்கத்துக்கு போய் பாருங்க, வியாபாரத்துக்கு என்ன சிம்பல்? தராஸ். நீதிபதியவே ஒரு பக்கம் கோடாது நிற்கிற தராசு போன்றவர் அப்படின்னு திருவள்ளுவரே எழுதுறார். அப்ப நீதிமன்றத்துக்கு சிம்பல் தராசு, வாணிபத்துக்கு சிம்பல் தராசு. அப்ப வாணிபம் அவ்வளவு நீதியா இருக்கணும். நீதிக்கு என்ன மரியாதையோ அவ்வளவு நேர்மை வாணிபத்துல இருக்கணும் அப்படின்னு வச்சான். இது இந்த நாட்டினுடைய அமைப்பு முறை. ஆனா இப்ப அதுக்கு அர்த்தமே வேறேங்கிறான். ஏன்டா நீதிமன்றத்துக்கு தராசு சிம்பிள் வச்சிருக்கிறான்னா, சரி அங்கேயும் வியாபாரம் தான் நடக்குதோ என்னமோ, கொடுக்க வேண்டியது கொடுத்தா வாங்க வேண்டியது வாங்கிட்டு வரலான்ற ஐடியால அங்கேயும் தராசு போட்டாங்களோ என்னமோ, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டு உட்காந்துருக்கிறேன். ஒரு புது கவிதை எழுதியிருக்கா ஒரு பைய, 2 வரி கொன்னே போட்டான். எங்கள் நாட்டு நீதிமன்றத்தில் சட்டத்துக்கு உட்பட்டிருப்பது மகாத்மா காந்தி படம் மட்டுமே. சட்டத்துக்கு உட்பட்டிருப்பது மகாத்மா காந்தி படம் மட்டுமே அப்படின்ட்டான். இன்னொரு பையன் எழுதுறான், ஆட்டோக்காரரை சொன்னேன் நீதிமன்றத்துக்கு வண்டியை விடு என்று. அவர் திரும்பி கேட்டார், நீதிமன்றமா? நம்முடைய நாட்டிலா? வழக்கு மன்றம் என்று சொல்லுங்கள். எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் தெரியுமா? வழக்கு நடக்கிறது, நீதி கிடைக்கிறதா? நீதிமன்றமா? நம்முடைய நாட்டிலா? வழக்கு மன்றம் என்று சொல்லுங்கள் அப்படின்னு யோசிக்கணும். வியாபாரம் நீதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வியாபாரத்தோட சிம்பலும் தராசு வச்சாங்க, நீதிமன்றத்தினுடைய சிம்பலும் தராசு வச்சாங்க. இத 2 வரியில எழுதுறார். வியாபாரிக்கு என்னென்ன இருக்கணும்? மானம் இருக்கணும். மானமிகு தருமத்தில் வழி நின்று வாய்மையில் சத்தியம். இந்த பொருள் இப்படிப்பட்டதுதான், இந்த பொருள் மோசமானதுதான், இந்த பொருள் நல்லதுதான், நீங்க உங்களுக்கு வேண்டியதை பாருங்க. மனித இயல்பு எப்படி இருக்கு தெரியுமா? எல்லாரும் அடுத்தவங்க நேர்மையா இருக்கணும் எதிர்பார்க்கிறாங்களே ஒழிய, அது நம்ம கிட்ட இல்லாட்டி அங்கேயும் இருக்க முடியாதுங்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறமே. ஒரு கேஸ் நடந்தது. ஒரு வெண்ணெய் கடைக்காரரு, அவருக்கு ஒரு ரொட்டி கடைக்காரருக்கு வெண்ணெய் சப்ளை பண்றார். இந்த பன் பட்டர் ஜாமுக்காக ரொட்டி சப்ளை பண்றார். இந்த ரொட்டி கடைக்காரருக்கு ரொம்ப கோபம், ஒரு வெண்ணெய் அளவு குறைச்சலா கொடுக்குறாருன்னு ஒரு பெரிய வருத்தம். அவர் வெண்ணெய் என்ன பண்ணார், ஒரு தடவை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். இவர் வரும்போது கொடுத்து கேஸ் நடக்குது. ஜட்ஜி கேட்டார், என்னப்பா வெண்ணெய் குறைச்சு கொடுக்குறியாமே, 1/2 கிலோன்னா 1/2 கிலோ வெண்ணெய் இல்லையாமே, அது என்ன அர்த்தம் அப்படின்னு. அந்த வெண்ணெய் கடைக்காரர் சொன்னார், ஆமாங்க அது 1/2 கிலோவா கூடவா குறையவான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் 1/2 கிலோ நெருக்கிறதுக்கு கல் என்கிட்ட கிடையாது. இவர் பிரெட்ல 500 கிராம்னு போட்டு இருந்தது, நான் அதை தான் ஒரு பக்கம் தராசு தட்டில் வச்சுட்டு மறுபக்கம் வெண்ணெயை வச்சு நிறுத்து பார்த்து பேக் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப என்ன பண்ண முடியும்? அப்ப 500 கிராம்னு போட்டுட்டு 450 கிராம் பிரெட்ல கொடுக்கிற ஒரு வியாபாரி தனக்கு வெண்ணெய் கொடுக்கிறவன் மட்டும் 500 கிராம் கொடுக்கணும் எதிர்பார்த்தா நடக்குமா? நேர்மை என்பது இருதரப்பிலும் இருந்தால் ஒழிய நடத்த முடியாது. பிழை ஒரு தரப்பு மட்டுமே நேர்மையாயிரு அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வெள்ளி கொலுசு வாங்க போனீங்கன்னா, வெள்ளி கொலுசு நமக்கு ஜுவல்லரியில கொடுக்கும் போது அந்த ஸ்க்ரூவோட எடை போடுவாங்க. அந்த ஸ்க்ரூ போட்டு அதுல எடை போடுவாங்க. நீங்க திரும்பி கொண்டு போய் வெள்ளி கொலுசு கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு எடை போடுவாங்க. அந்த ஸ்க்ரூ வெள்ளி இல்லைங்க, அந்த ஸ்க்ரூ உண்மையான வெள்ளி இல்லை. உங்களுக்கு கொடுக்கும் போது சேர்த்து அந்த ஸ்க்ரூவை போட்டு எடை போடுவாங்க, இடையில வெள்ளியோட அளவு கூடி போயிடும். அவங்க வாங்கும் போது ஸ்க்ரூவை கழட்டிட்டு எடை போடுவாங்க. அதனால கொடுக்கறதுக்கு ஒரு நியாயம், வாங்குறதுக்கு ஒரு நியாயம்னா. சில பேர் சொல்லுவாங்க, டேய் அந்த விற்கிற படியை எடு, இந்த வாங்குற படியை எடுன்னா. இவர் வாங்குறதுக்கு வேற படி வச்சிருக்கிறாரா, இவர் விற்கிறதுக்கு வேற படி வச்சிருக்கிறாரா? என்ன ஆகுறது? இந்த முன்ன வாசல்ல கெரசின் கொண்டு வருவா, அந்த கெரசின்ல இப்படி கெரசின் கேனை பாத்தீங்கன்னா உள்ள இவ்வளவு ஒசரத்துக்கு அந்த தார் காய்ச்சி ஊத்திருக்கான். நீங்க கேக்குறீங்க, நீ பெரிய புராணம் பேசுறியா வேற ஏதாவது பேசுறியா? இது அதை விட பெரிய புராணம். ஒரு தேச நேர்மை இல்லைன்னா என்ன ஆகும்? இப்ப நான் எதுக்காக இன்னும் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க? ஒரு 2020 இந்த நாடு ஒரு பெரிய வல்லரசு நாடா, நேர்மை உடைய நாடா, உலகத்தின் வழிகாட்டி நாடா, அதுவும் எப்படி ஆன்மீக இயல்பும் அதே நேரத்தில் பொருளாதார மேன்மையும் உடைய நாடாக இந்த நாடு ஆகணுமா இல்லையா? ஆன்மீக மேன்மைங்கிறதுக்காக தரித்திரமா இருக்க முடியாது. சரி, அதுக்காக பணத்தை சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அநீதியா இருக்கவும் முடியாது. அநீதி இல்லாத ஒரு ஆன்மீக தர்மம் தழைத்த நியாயமான செல்வ செழிப்புடைய நாடாக இந்த நாடு ஆகவே முடியாதா? முடியும். எவ்வளவு அருமையான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு எத்தனையோ கனவு இருக்கு, எத்தனையோ முயற்சி இருக்கு. அதுக்கு என்ன வேணும்? குவாலிட்டி. எல்லாருடைய மனசுலையும் தரம் பற்றிய பிரஜை. நம்முடைய வாழ்க்கை தரமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், சரியா இருக்கணும். அந்த தரம் பற்றிய பிரஜை இல்லைன்னா
நிச்சயமா நம்ம ஒரு உயர்ந்த இடத்தை அடைய முடியாது. அதுதான் பெரிய புராணத்தில் 2 வரியை பிடிச்சிக்கிட்டு நான் எவ்வளவு உயிரை விட்டுக்கிட்டு இருக்கிறேன். மானமிகு தருமத்தின் வழி நின்று வாய்மையினில் சத்தியத்தில் ஊனமில் சீர் பெரு வணிகர் குடி தோன்றி, அந்த குடியில வந்து பிறக்கிறார். காரைக்கால் அந்த ஊர், அந்த அம்மையாருடைய ஊர் காரைக்கால். அது ஒரு பெரு வணிகர். அவங்க அந்த அம்மாவுடைய அப்பா பேரு தனதத்தன் அப்படிங்கிற பேர். இந்த தத்தன்கிற பேர் வந்தாலே அவங்க வாணிபர்கள் அப்படின்னு அர்த்தம். வங்கமலி கடல் காரை காலின் கண் வாழ் வணிகர். வங்கம்னா கப்பல்னு அர்த்தம். நிறைய பாய்மர கப்பல் வந்து போகக்கூடியது காரைக்கால். வங்கமலி கடல் காரை காலின் கண் வாழ் வணிகர், வாழுகின்ற வியாபாரிகள், வணிகர். தங்கள் குல தலைவன், அவன் வந்து வியாபாரிகள்ல பெரிய தலைவர். தங்கள் குல தலைவனார் தனதத்தனார் தவத்தால், தனதத்தன் என்கிற பெரியவர் செய்த தவத்தினாலே அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்தது. ஒரு பெண் குழந்தை பிறந்ததை தவம்னு எழுதுறார். எத்தனை பேர் உலகத்தில் பொம்பளை பிள்ளை பிறந்ததை தவம்னு ஒத்துக்கிறாங்க? என்ன பாவம் பண்ணமோ அப்படிங்கிறா. பாவம் பண்ணியா பொம்பளை பிள்ளை பிறக்குது? எல்லாம் நல்லது தானே, எதுவாக இருந்தது. இப்போ பேப்பர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கருவில் கலைக்கப்படுகிற உயிர்களில் பெண் குழந்தைகள் ரொம்ப அதிகம். அது என்ன சொல்றான், ப்ரொபோர்ஷனா ஆண் பெண் ஈக்குவாலிட்டி இருக்கணும் இந்த படைப்புல. இப்ப இதை பத்தி கவலையே படாம பெண் குழந்தைகள் நிறைய பெண் சிசுக்களை கொண்டுடுறதால ஆண் குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு, பெண் குழந்தையுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த விளைவு 20 வருஷம் கழிச்சு ஒரு ஆபத்தை உண்டு பண்ணும். 20 வருஷம் கழிச்சு ஒரு சிக்கல் உண்டு பண்ணும் சமூகத்தில். எப்படி மனசு வருது பெண் குழந்தைகள்னா வேண்டாம் அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு? எப்படி மனசு வருது? இது எப்படி நம்ம சமூகத்தில் பதிஞ்சு போன ஒரு விஷயம். தவத்தால் எழுதுறார், செய்த தவத்தின் காரணமாக ஒரு பெண்மகவு வந்து தோன்றியது அப்படின்னு. நான் ஒரு சம்பவம் சொல்றது உண்டு. எனக்கு 2 பெண் குழந்தைகள், அது சந்தோஷமா தான் சொல்றேன். 2வது குழந்தை பிறந்தப்போ கோயம்புத்தூர்ல குடியிருந்தோம் நாங்க. கோயம்புத்தூர்ல ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் ராத்திரி 12:30 மணி என் மனைவிக்கு பேருக்கால வலி ஏற்பட்டு கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ எங்கிட்ட கார் கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி, 19 வருஷத்துக்கு முன்னாடி கார் கிடையாது. ராத்திரி வெளில வந்து ஒரு டாக்ஸியை கஷ்டப்பட்டு டாக்ஸியை பிடிச்சி கொண்டு போய் அவளை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும். அந்த போய் அவளை உள்ள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வெளியே வந்து அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட கேட்டால் எவ்வளோப்பா பணம் கொடுக்கணும்? மீட்டர் டாக்ஸிலாம் கிடையாது அங்கே. எவ்வளோ பணம் கொடுக்கணும்? அவர் சொன்னார், இப்போ என்ன சார் அவசரம் உங்ககிட்ட, நீங்களே பரபரப்பாக இருக்கிறீங்க, இப்போ நான் அதுக்கு காசெல்லாம் கேட்டுக்கிட்டு நாளைக்கு நல்ல செய்தியோட கூட கொஞ்சம் வாங்கிக்கிறேன்ட்டு போயிட்டார். ரொம்ப கால்குலேட்டிவாக சொன்ன, நல்ல செய்தியோட கூட கொஞ்சம் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டார். எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அவரை பார்க்க முடியல என்னால். 2வது பொன் குழந்தை எனக்கு பிறந்தாச்சு. ஒரு வாரம் கழித்து அவரை தேடிக்கிட்டு ஹோட்டல் அலங்காரம் ஒருத்தர் தான் வண்டி நிற்கும், அங்கே போய் டாக்ஸியை பார்த்து, என்னங்க நீங்கள் அப்புறம் வரவே இல்லை, வாங்கிக்கிறேன் நீங்களே. அவர் சொன்ன, அதெல்லாம் அப்புறம் என்ன பிள்ளை? பொம்பளை பிள்ளை. அவர் மெதுவாக அப்படியே பார்த்தார். பொம்பளை பிள்ளையா? நீங்களே வேதனையில் இருப்பீங்க. அவர், நீங்களே வேதனையில் இருப்பீங்க, கொடுக்கறதா கொடுங்க அப்படின்னா. ஓ, எனக்கு என்ன வேதனை? அப்படி பார்த்தா எனக்கு 2வது பொம்பளை பிள்ளையா? முதல் பொண்ணு இருக்குது, 2வது பொண்ணு அப்படின்னா. அப்ப நான் தான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். அவர் என்ன முடிவு பண்ணிட்டாரு? இப்போ எப்படியோ அந்த நாட்டை ஒரு மைண்ட் செட், என்ன பெண் குழந்தைன்னு சொன்னா அது ஒரு சாபம் கிடையாது. இது ஏன் வந்ததுன்னு சொல்லட்டுமா? ஆண் குழந்தைகளுக்கு அப்பா அம்மாவுக்கு கொள்ளி வைக்கிற உரிமை இருந்தது, பிறகு அந்த கர்மா பண்ற அதிகாரம் இருந்தது. பெண் குழந்தைகளுக்கு அது இல்லை. நம்ம ஹிந்துஸுடைய மனோபாவம் எப்படின்னா, அந்த மாதிரி காரியம் செய்யறதுக்கு பிள்ளை இல்லாம போயிடுமோ அப்படிங்கறதால ஆம்பளை பிள்ளைன்னா கொஞ்சம் வசதி, பொம்பளை பிள்ளைன்னா கொஞ்சம் மட்டம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாகி போச்சு மைண்ட்ல. பட் இதை முறியடிச்சவ மீனாட்சி அம்மை. மீனாட்சி அம்மை பொண்ணா பிறந்து அவங்க அப்பாவுக்கு கொள்ளி வச்சா தெரியுமா? புராணங்கள்லயே பெண் குழந்தைகள் அப்பாவுக்கு செய்யலாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. மீனாட்சி அம்மை மகளா பிறந்து அவங்க அப்பாவுக்கு ஈமக்கிரியை அவ தான் பண்ணினான். அதனால இதெல்லாம் கூட மாற்றலாம். அது சமய சார்ந்தோர்கள் ஒரு பெரிய மகாநாடு போட்டு என்னென்ன சேஞ்சஸ் அடாப்ட் பண்ணும் சொசைட்டியில் அப்படிங்கிறத கொண்டு வரணும். பழமையிலே எவிடன்ஸ் இருக்கு, அது செய்திருக்கிறார்கள் ஆதாரம் இருக்கு. இல்லாட்டி திருவிளையாடு புராணத்தில் வருமா? கனவு எப்படி வர முடியும்? ஏன்னா பெண் பிறந்தா அது வந்து பாவம்னோ வருத்தம்னோ நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தவம்னு எழுதுறா சேகர். அதுக்காக சொல்ல வந்த, தவத்தால் பெரிய தவம் பண்ணி இப்படி ஒரு பெண் சிசு அந்த குடும்பத்தில் வந்து பிறந்திருக்கு. தவத்தால் யார் வந்து பிறந்தா? அங்க அவர் பால் திருமடந்தை அவதரித்தாள் என வந்து மகாலட்சுமியே வந்து பிறந்த மாதிரி. ஒரு பெண் குழந்தை பிறந்தா மகாலட்சுமி வந்து பிறந்திருக்கான்னு சந்தோஷப்படும். சில அப்பாட்ட கேளுங்க, ஆமா ஆமா மகாலட்சுமி தான். ஏன் போகும்போது எல்லா பணத்தையும் வாரிட்டு வெளியே போயிடுறாள், உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நகை போட வேண்டியிருக்கு, அப்பன் சேர்த்து அத்தனை சொத்தையும் அப்படியே வாரிட்டு அப்படியே புறப்பட்டு போறாள், இப்போ மகாலட்சுமி தான். அப்படி இல்லை. நீங்க ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கங்க, ஆண்கள் கோடி கோடியா சம்பாதிச்சாலும்
அந்த வீட்டில் இருக்கிற பெண்களுடைய யோகத்தை பொறுத்து தான் அங்க மிச்சம் இருக்கு. அனுபவம் அப்படிங்கிறதுக்கு அந்த போகத்துக்குரிய மிச்சம் என்ன அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களுடைய அந்த அமைப்புக்கு ஏற்ற அளவு தான் அந்த வீட்டில் மிச்சம் இருக்கு. ஒரு ஆம்பளை சாமர்த்தியத்தால ஒன்றும் பெருசா ஒன்றும் மிச்சம் இருக்க முடியாது. இது வந்து ஒரு நுட்பமான ஒரு பகுதி. அதனால அவளை மகாலட்சுமிங்கிறார். அவளுடைய அத்தனை செல்வத்துக்கு உங்க அப்பா காரணமே அந்த பெண் குழந்தை. தவத்தால் அங்கவருப்பால் திருமடந்தை அவதரித்தாள். ஒரு நுட்பம் சொல்லட்டுமா? மகாலட்சுமி மேலேந்து வந்தா அது அவதாரம். திருமடந்தை அவதரித்தாள். பாட்டு எப்படி முடிஞ்சது தெரியுமா? புனிதவதி பிறந்தார்னர். பிறப்பது என்பது மானுடத்தன்மை, அவதாரம் என்பது தெய்வத்தன்மை. சேக்கிழார் என்ன வற்புறுத்துறாரு? தெய்வம் மனிதனாவதை விட மனிதன் தெய்வமாவது முக்கியம். தெய்வம் மனிதனாவதுல ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. எம்காம் பாஸ் பண்ண ஒருத்தர் 8ஆம் கிளாஸ் கணக்கு போடுற மாதிரி, 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் எம்காம் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண அவ்வளவு பெரிய விஷயம். அது மனிதன் தெய்வம் ஆகிற மாதிரி. எனவே தெய்வம் மனிதனாகிற கதைகளை வியப்பதை விட மனிதன் தெய்வமாகிற கதைகளை வியப்பது, பின்பற்றுவது மனித சமூகத்துக்கு இன்னும் நல்லது. அதுக்காக இந்த இடத்துல சொல்றார், மகாலட்சுமி அவதரித்தது போல திருமடந்தை அவதரித்தாள் என வந்து பொங்கிய பேர் அழகு மிகு. அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு அழகு, பொங்கிய பேர் அழகு மிகு புனிதவதியா பிறந்தார். வணிகர் குலம் விளங்க வந்து பிறந்தார். அந்த குலமே விளங்கும்படியா. உண்மைதானே? சில பேர் பிறந்ததால அந்த குலத்துக்கு எவ்வளவு பெரிய ஏற்றம் வருது, எவ்வளவு பெரிய சிறப்பு வருது. அணி கிளர் மெல் அடி தளர் உற்று அசையும் நடை பருவத்து. நடை வண்டி பிடிச்சுக்கிட்டு குழந்தைகள் இப்படி நடந்து பழகம் இல்லையா, அந்த மாதிரி பருவம் அந்த அம்மையார். புனிதவதின்னு பேர் வச்சிருக்கிறார் குழந்தைக்கு. அந்த புனிதவதி இப்படி நடந்து போகிற போது ஒரு ஆச்சரியமான குணம் அந்த அம்மாக்கு. எப்படி? சிவனடியார்கள் யாராவது போனா அப்பா அம்மா கும்பிடுறாங்க, வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்து பாத பூஜை பண்ணி அவங்களை உட்காந்து வச்சு சாப்பாடு போட்டு அவங்க திருநீர் இட இந்த குழந்தை திருநீர் இட்டுக்குது. அதனுடைய மனநிலை என்ன பண்ணுது? அதனால பணியணிவார் கழற்கு அடிமை பழகி வரும் பாங்கு பெற. அப்பவே அந்த குழந்தைக்கு அந்த பழக்கம் வந்துருச்சு. எப்படி? பெரியவங்க பார்த்தோன்னா கும்பிடுறது, விழுந்து கும்பிடுறது, விபூதி பூசிக்கிறது, அவங்க அப்பா அம்மா என்னென்ன பண்ணுவாங்களோ அதை தானே செய்யறது. இது வந்து ரொம்ப நுட்பமான ஒரு பகுதி. பெரியவங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும். நீங்கள் 100 விஷயம் சொல்லிக் கொடுப்பதால் ஒரு குழந்தை வளருவதில்லை. நீங்கள் நடந்து கொள்வதை பார்த்து அது கற்றுக்கொள்வதால் வளர்கிறது. எஜுகேஷனை பத்தி ஒரு பியூட்டிஃபுல் தியரி இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? எஜுகேஷனை பத்தி ஒரு தியரி. குழந்தைகள் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள், யாரும் கற்பிப்பதை விரும்புவதில்லை. எஜுகேஷனை பத்திய 10% பர்ஃபெக்ட் தியரி அது. என்ன? குழந்தைகள் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள், யாரும் கற்பிப்பதை விரும்புவதே இல்லை. நீங்க உட்கார்ந்துக்கிட்டு திரும்ப திரும்ப அப்படி பண்ண, இப்படி பண்ண, இப்படி பண்ணாட்டி அப்படி ஆடி, அதெல்லாம் விரும்புறது இல்லை. ஆனா அவங்க கத்துக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எதையோ ஒண்ணு பாக்குறாங்க, கரெக்டா கத்துக்கிறாங்க. அப்ப எல்லாமே சரியா இருந்தாதான் அந்த குழந்தை நல்லதை மட்டுமே கத்துக்க முடியும். நாம என்ன எதிர்பார்க்கிறோம்? நாம கத்துக் கொடுக்கறத மட்டும் குழந்தை கத்துக்கிட்டா போதும் அப்படின்னா அதுக்கு சான்ஸே கிடையாது. அதுவா நிறைய கத்துக்கிறது. ஒவ்வொரு நமக்கு தெரியவே தெரியாது யார் யாரை பார்த்து என்னென்ன கத்துக்குச்சுன்னு யாருக்கு தெரியும். நிறைய கத்துக்கிறது. இதே மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு. ராஜீவ் காந்தி இறந்து போன நேரம், வெளியில எங்கேயும் போக முடியாது, வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம். உங்களுக்கு தெரியும், நம்ம தலைவர்கள் இறந்துட்டா நமக்கு சாப்பாடு தண்ணிலாம் கிடைக்காது, எவனும் சாப்பிடக்கூடாது. ஆனால் அவெல்லாம் சாப்பிடாம இருந்தான்னு நமக்கு தெரியாது. பால் வராது, காய்கறி வராது, வண்டி ஓடாது. அப்படியே அது ஒரு பெரிய, அதாவது சாவை வந்து இவ்வளவு அடாவடித்தனமா கொண்டாடுற புத்தி வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. சாவு வந்து அடாவடித்தனம். மற்ற எல்லாருக்கும் பட்டினி போடு, மற்ற எல்லாரும் கடையை மூடு, மற்ற எல்லாரும் ஒன்றும் இல்லாம இரு. இது என்ன பழக்கம் அது? மரணம் என்பது துக்கமானது, இல்லைன்னு சொல்லல. யாருக்கு துக்கமானது? அவங்க தொண்டருக்கு துக்கமானது. அதுக்காக கட்டாயமா எல்லாரு மேலேயும் ஒரு அராஜகத்தை திணிக்கணுமா என்ன? ஒரு அடாவடித்தனத்தை, நாகரிகமா அதுக்கு பேரு. சரி, அதுக்காக சொல்ல வரல. எல்லா தலைவர்கள் மரணமும் இப்படித்தான் நடந்தது. கொனஷ்டம் தான் நம்ம நாட்டில். அன்னைக்கு சோறு தண்ணி கிடையாது, வாங்க முடியாது, வெளில கடைக்கெல்லாம் போக முடியாது, காய்கறி வாங்க முடியாது, பால் வராது. நாங்க அவசியம் உட்காந்துருக்கோம். இப்போ அன்னைக்கு எங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தான். அவனுக்கு ஒரு கவலை இல்லை. அவனுக்கு என்ன கவலை? பால் வந்தாலும் வராட்டியும் அவனுக்கு காப்பி நாங்கள் கொடுத்தாங்க. பெரிய அவஸ்தை. அந்த விருந்தாளி என்ன பண்ணா, சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு பெட்ல அப்படி படுத்துட்டான். நீட்டா ஜம்முன்னு படுத்துட்டான் விருந்தாளி. நாங்கள் டிவியில் இது பார்த்துக்கிட்டு இருக்கோம், லைவ் டெலிகாஸ்ட், அவருடைய அந்த இறுதி ஊர்வலம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
அவன் படுத்திருக்கான் பாருங்க கட்டில்ல. அப்ப என் பொண்ணு என்ன பண்ணா, உடனே இந்த நாற்காலில் உட்காரத்துக்காக ஒரு வட்டமான தலகாணி வச்சிருப்போம், அந்த தலகாணியை எடுத்துக்கிட்டா. படுத்திருக்கான் பாருங்க, இவனை 3 சுத்தி சுத்தி வந்தா. அவனு ஏறத்தாழ அது மாதிரி தான் படுத்திருந்தான். அவன் இருக்காரா போயிட்டானான்னு தெரியாது, அப்படிதான் படுத்திருந்தான் அவன் பாட்டுக்கு. இவன் என்ன பண்ணா, அந்த ஒரு வட தலகாணி இருக்கும் வீட்டில் எல்லாம் உட்காரத்துக்கு, சேர்ல போட்டிருப்போம் வட்டமாக ஒரு தலகாணி, அதை எடுத்துன்னுட்டான். எடுத்துட்டு 3 சுற்றி சுற்றி வந்தான். சுற்றி வந்து அவன் காலில் இப்படி வச்சுட்டு அப்படி கும்பிட்டான். இவளுக்கு ஏய் என்ன பண்ற என்ன பண்ற அப்படின்னா, அவன் மெய் மருந்து கும்பிடுறான். இப்போ நான் ஒரே ஒரு யோசனை பண்ணேன், இப்போ இவளை பண்ணுன்னு யாரும் சொன்னோமா? இந்த பாரு அங்கே எல்லாரும் சுற்றி வந்து மலர் வளையம் வைக்கிற அது மாதிரி நீ வைன்னு சொன்னோமா? இல்லை, அவன் கேட்ச் பண்ணிட்டா, அதுலேருந்து உள்ள பிடிச்சிட்டா. அப்ப என்ன அர்த்தம் நமக்கு புரியுறதா? நாம் 100 விஷயம் சொல்லி, விசேஷம் நாம சொல்லு, அபிராமத்தை சொல்லு, அத்தை சொல்லு, இத்தை சொல்லு, ரிஜெக்டட். அதெல்லாம் உள்ள போக மாட்டேங்கிறது, எதிர்க்கிறாங்க. அவனா கத்துக்கிற விஷயத்தை ஆனந்தமா கத்துக்கிட்டா, பெர்ஃபெக்டா கத்துட்டேன். நான் அன்னைக்கு தான் எஜுகேஷனை பத்தி உண்மையை கத்துக்கிட்டேன். நீங்கள் சொல்லிக் கொடுப்பதால் எதுவும் உள்ளே போகாது. கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகளை வாரி கொடுத்தால் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். குழந்தைகள் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள், யாரும் கற்பிப்பதை விரும்புவதே இல்லை. ஒரு பெரிய கொடுமை சொல்லட்டுமா, நம்ம எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கிற பல பெரியவர்களுக்கு இந்த தியரி தெரியறது இல்லை. அவங்க நினைக்கிறாங்க மண்டையில ஓட்ட போட்டு அப்படியே ஏத்தி காலையில 6லேருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் பாடம் நடத்திட்டா என்னமோ ஒரு குழந்தை பெருசா மார்க் வாங்கவே வாங்காது. எஜுகேஷனை எதிர்க்குமே ஒழிய அது ஒருபோதும் கல்வியை நேசிக்கிறது. அதுக்கு கத்துக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கணும், புதுசா கிரியேட் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதான். ஆனா கண்டிப்பா இத்தப்படி அத்தப்படி ஜெர்மன் படி, பிலாசபி படி, அதப்படி மியூசிக் படி, இதப்படி ஒரு திணியா திணிச்சோம்னா, இந்த ஆரஞ்சு ஜூஸ் புடிக்கிற மாதிரி போட்டு புழிஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா படிப்பு மேல வெறுப்பு வரும், பெற்றவங்க மேல கண்டிப்பா வெறுப்பு வரும். ஏற்கனவே அன்புக்கு பஞ்சமா இருக்கு, இல்ல வெறுப்பு வேற வந்துடுதுன்னு வச்சுங்க, பிற்காலத்துல என்ன ஆகும்? சோ குழந்தைகள் கத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும். இப்ப இந்த பெரியவங்க என்ன பண்றாங்க, சிவனடியார் போனா கூப்பிட்டு உட்காத்தி வச்சு பாதங்கள் விளக்கி சிவ பூஜை பண்ணி சாப்பாடு போட்டு ரொம்ப மரியாதையா வழி அனுப்பிச்சு வச்சு இந்த குழந்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. எழுதுறாரு பாருங்க, அணிக்கிளர் மெல்லடி தளர் உற்று அசையும் நடை பருவம், குழந்தை பருவம். பணி அணிவார் கழற்கு அடிமை பழகி வரும் பாங்கு பெற. சிவனடியார்களை பார்த்துட்டான் இந்த குழந்தைக்கு அவ்வளோ சந்தோஷம், பாங்கு பெற. தனிவில் பெரு மனக்காதல் ததும்ப வரும் மொழி பயின்றார். அப்புறம் தான் அந்த குழந்தை பேசவே ஆரம்பிக்குது. பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை கத்துக்கொண்டது. இப்ப பாருங்க, லேட்டஸ்ட் தியரி சைல்டு சைக்காலஜி, 5 வயதுக்குள்ள என்ன பதியுதோ அதுதான் இப்ப அந்த குழந்தைக்கு பதியுது. பாருங்க என்ன மாதிரி விஷயம் பதியுது பாருங்க. அப்புறம் சிவனடியார்களை தொழுது அப்பா அம்மாவோட சேர்ந்து பணிவிட பண்ணி இந்த குழந்தை மகிழ்ச்சியா வளர்றான். கொஞ்சம் வளர்ந்து பெரிய நிலைக்கு வருகிறா. வண்டல் பயில் வனவெல்லாம் வளர்மதியம் புனைந்த சடை அண்டர் பிரான் திருவார்த்தை அணையவரு வன பயின்று, என்னென்ன பாட்டு தோத்திரம் வீட்டில் என்னென்ன பாடுறாங்களோ அதெல்லாம் கத்துக்கிறா. பிறகு அடுத்தது தொண்டருவரின் தொழுது. தொண்டர்னா சிவனடியார்கள், தொண்டருவரின் தொழுது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா என்ன 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 அது இல்லிகமா பருவம் எய்தினார், வீட்டை விட்டு வெளியே வராத பருவம். 5 வயசுல இருந்து 12, 13 வயசு இல் இகவா பருவம் எய்தினார். இதெல்லாம் பழைய வாழ்க்கை முறை. வீட்டை விட்டு வெளியில வரமாட்டாங்க பெண் குழந்தைகள். அந்த பருவம் அடைஞ்சிட்டா உடனடியாக திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த காலத்து வாழ்க்கை முறை. அதுக்குரிய அந்த சடங்குகள் இந்த அம்மாவுக்கு நடக்குது. இல்லிகவா பருவத்தில் இவர்கள் மரபிற்கு ஏற்கும் தொல்குலத்து வணிகன் மகன் பேசுவதற்கு தொடங்கினார். இவ வீட்டை விட்டு இந்த அம்மா வெளியில வரல, அந்த பருவம் எய்திட்டா உடனே சம்பந்தம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது நியாயம் இல்லை. உடனடியாக ஒரு பெண்ணுக்கு அந்த வயசுல திருமணம் பண்றது நியாயம் இல்லை. இப்ப இருக்கிற சயின்ஸ் படி பார்வைப்படி அவ்வளவு ஏர்லியரா ஒரு குழந்தை கன்சீவ் ஆகக்கூடாது, மனமும் உடம்பும் பாதிக்குது, இதெல்லாம் கரெக்ட். இப்ப இருக்க லேட்டஸ்ட் தியரி. பட் அதுக்காக ரொம்ப ஏஜ் ஆகலாம். ஏன் அந்த காலத்துல உடனே திருமணம் பண்றாங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. செட்டில் ஆகுறதுன்னு ஒரு பீரியட் இருக்கு, மைண்ட் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு பீரியட் இருக்கு. பிஃபோர் செட்டில்மெண்ட், அந்த குழந்தை மைண்ட் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொரு வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டாங்க பெண்ணை. நீங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கே நாத்தனார்னு ஒரு பேர் வச்சாங்களே, ஏன் நாத்தனார்னு பேரு? நாத்தனார், அத பல பேர் நாத்தி அப்படின்பா. நாவில் தீயோடு இருப்பவள் அப்படி இல்லை. நாத்தனார்னா யாருன்னா நாற்று அண்ணார். நாற்றுங்கிறது என்ன? வயல்ல நாத்து விட்டுட்டு வயல்ல நாத்து விட்டு அதே வயல்ல அந்த நாத்து பயிராகாது, அதை பிடுங்கி கொண்டு போய் வேற இடத்துல நடணும். பிடுங்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கா இல்லையா?
நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் செடியை பிடுங்கினா என்ன ஆகும்? அது வந்து இன்னும் முழுசா வேறு மண்ணில் போய் ஒட்டலை, அதே சமயத்தில் வேறு விட்டாச்சு. அந்த ஸ்டேஜில் அப்படியே பிடுங்கி கொண்டு போய் இன்னொரு வயல்ல நட்டுட்டா நார் உடனடியாக வேறு விட்டுடும். அதே சமயத்தில் என்ன, வேற நிலத்தில் பயிராயிடும். அப்ப நாட்டு பயிர் பண்றதுக்குன்னு ஒரு பீரியட் இருக்கு விவசாயத்துல. நம்ம பெரியவங்க அதே மாதிரி ஒரு முடிவு பண்ணாங்க. 12-13 வயசுல மைண்ட் செட்டில் ஆக ஆரம்பிக்கிற பீரியட். இந்த வீட்டில் அழுத்தமா செட்டில் ஆயிட்டா இன்னொரு வீட்டில் போய் அவளால் செட்டில் ஆக முடியாது. அதுக்கு என்ன பண்றது, கொண்டு போய் இப்பவே அங்க கொண்டு போய் விட்டுடும். இதுக்காக பண்ண ஏற்பாடு. இது முழுக்க நியாயம் நான் சொல்லலை இன்றைக்கு இருக்க சூழல்ல. ஆனா அதுக்காக 35 வயசு 40 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமே இருந்தா அது என்ன நியாயம்? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? இப்போல்லாம் சில கல்யாணத்தில் பார்த்தா மாப்பிள்ளை பார்த்தா ஒரு 50-55 வயசு மாதிரி இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணால் 60ஆம் கல்யாணம் இது ஒன்றா பண்ணிடலாம். எதுக்கு அனாவசியமாக ரெண்டு தனித்தனியாக பண்ணிட்டு 50-55 வயசு மாப்பிள்ளைக்கு 40-45 வயசுக்கு மேலே பெண்ணுக்கு என்ன லைஃப்பில் அர்த்தமே இல்லை. ஒரு போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு ஒரு லெவல் இருக்கணும். இப்போ இருக்கிற குழந்தைகளுடைய மனோபாவம் எப்படின்னு கேட்டால், நான் இந்த டிகிரி முடித்து இத்தனாயிரம் சம்பளம் வாங்கி என் சொந்தத்தில் இதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணுவேன். யார் பொன் குழந்தைகள் சொல்கிறேன், நான் வந்து இத்தனை ஆயிரம் சம்பளம் வாங்கி இவ்வளவு எல்லாம் சேர்த்து அதுக்குள்ள 38 வயசாயிடும். 38 வயசுக்கு அப்புறம் இந்த கழவிக்கு எந்த கழவனை பிடிக்கிறது? எத்தனை சிக்கல் இருக்கு சொசைட்டியில். ஒன்று புரிஞ்சுக்கணும், பணம் சம்பாதிப்பது வாழ்வதற்காகவா இல்லை வாழ்வதற்காக பணம் சம்பாதிக்கிறோமா? இந்த ஒரு கொஸ்டினை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போறோம். என்ன, பணம் சம்பாதிக்காக வாழல, வாழ்வதற்காகத்தான் பணம் சம்பாதிக்கிறோம். வாழ்வதுங்கிறது என்னன்னா ஒரு உண்மை தெரிஞ்சுக்கோங்க, 20 வயதுல இருந்து 35 வயதுக்குள்ள வாழலைன்னா அப்புறம் வாழ்க்கையில அர்த்தம் கிடையாது. 20 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மையாகவே ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிருக்கிற ஆனந்தமான வாழ்க்கை. அந்த வயசுல வாழல அப்படின்னா வாழ்க்கையோட அர்த்தம் போயிடுச்சுன்னு தான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ பழைய வாழ்க்கை முறை உடனடியாக திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணும். இல் இகவா பருவம் எய்தினார். எப்படி அந்த வார்த்தை பயன்படுத்துறாரு பாருங்க, நாகரிகமா அதை சொல்றார். சொல்லும் போது திருமணத்துக்கு ஒன்று ஏற்பாடு பண்ணிட்டார். இதில் இன்னொரு அழகு இருக்கு. அந்த காலத்து வழக்கம் எப்படின்னா, இந்த வணிகர் சமூகத்தில் வழக்கம் எப்படின்னு கேட்டால், பொண்ணை தேடி மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வரணுமே ஒழிய மாப்பிள்ளை வீட்டுக்காரனை தேடி பொண்ணை அலையிறது கிடையாது. இப்பெல்லாம் வந்து பொண்ணை பெற்றவன் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு matrimonial.com அது இது எல்லாத்துக்குள்ளேயும் பூந்து புறப்பட்டு கல்யாண மேலில் வர்றதா அதில் வர்றதா இதில் வர்றதா எப்படியாவது பரவாயில்லன்னு கஷ்டப்பட்டு ஜாதி சங்கத்தில் பதிவு பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி பொண்ணை பெற்றவன் அவசரப்பட வேண்டியிருக்கு. அப்போ அப்படி கிடையாது, நேர்மாறு. என்னன்னா, நல்ல பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சா உறவில் அப்படி இப்படி பேசியப்பா நல்ல பொண்ணு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். நம்ம வீடு நல்லா இருக்கணும்னா நல்ல பொண்ணு வரணும், அதுக்காக அந்த பொண்ணை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும். அந்த தாட் இருந்தது. இதை எழுதுறாரு பாருங்க. பையனோட அப்பா தான் இந்த பொண்ணை கேட்கிறார், இந்த பொண்ணை எங்க வீட்டுக்கு கொடுங்கோ, நல்ல பொண்ணு அருமையா வளர்ந்துருக்கிறா, இவ வீட்டுக்கு வந்தா வீடு நல்லா இருக்கும் அப்படின்னு. அவன் பரமதத்தன்னு பேர், பரமதத்தனுடைய அப்பா இந்த பெண்ணை தன்னுடைய குடும்பத்துக்கு கேட்கிறார். திருமண வயசுல ஒரு பொண்ணு இருந்தா, முதலே ஆரம்பிச்சேன், மகாலட்சுமின்னு சொல்றோம். இங்க ஒரு பொன் குழந்தை பிறந்தா அதை தான் திருமணத்தும் போது நினைக்கணும். இன்னைக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருந்தா ஒரு அம்மா என்ன சொல்லுவா? நார்மலா தன் வீட்டில் கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருந்தா ஒரு தாயார் என்ன வார்த்தை சொல்லுகிறா? இந்த மாதிரி ஆசிய சமாஜத்தில் சுகீசிவன் பேசுறார், நீங்க வரலையா அப்படின்னா, வரணும். நான் எப்படி வர்றது? நான் தான் மடியில் ஒரு நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு. கல்யாண வயசுல பொண்ணு இருந்தா ஒரு அம்மா சொல்ற வார்த்தை, நான் தான் மடியில் ஒரு நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு. இப்படி சொல்லலாமா? அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? நான் மடியில் ஒரு நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதை சீக்கிரமா எவன் தலையிலையாவது வச்சு அவன் குப்பு குப்புன்னு பத்தி எரியறதை பார்த்துட்டு நான் உடனே புறப்பட்டு வரேன்னு அர்த்தம். அது எப்படி சொல்லலாம்? நான் ஒரு மடியில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிறேன், மடியில் ஒரு நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிறேன்னா இதை கொண்டு போய் ஒரு வீட்டில் வச்சுட்டு வந்துடுறதா? எங்கள் வீட்டில் ஒரு மகாலட்சுமி இருக்கிறா, அந்த மகாலட்சுமி எந்த வீட்டில் போய் விளக்கேற்ற போகிறாலோ தெரியல, இன்னொரு வீட்டை நல்லபடியாக ஆக்கட்டும், அதுக்கப்புறம் வர்றேன். உபன்யாசம் எங்கே போகுது? இன்னொரு வீட்டில் போய் விளக்கேற்றட்டும், நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன். விளக்கு ஏற்றட்டும்னு சொல்லுங்களேன், அதே நெருப்பு கிருப்புன்னு அதையே போய் அப்படியே அதே மாதிரியான்னு சொல்லணும். நீங்கள் யோசிப்பீங்க, இந்த சொல்லலாம் நம்மளை பாதிக்குமா? தெரிஞ்சோ தெரியாமலும் நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பலம் இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், நல்ல வார்த்தையாக நம்ம சொல்லுவோமே, நல்ல வார்த்தையாகவே பயன்படுத்துவோமே. இப்போ இந்த வீட்டில் இருக்கிற குத்து விளக்கு அது எந்த வீட்டில் போய் அந்த தீபத்தை ஏற்ற போகுது அப்படிங்கிற கவலை. அந்த வீட்டுக்காரன் வந்து கேட்குறான், அந்த பொண்ணை எங்களை கொடுங்கோ, இந்த பொண்ணை எங்களை கொடுங்கோ அப்படின்னு. வந்து மூதறிவோர்கள் மனம் குறித்த மனை புகுந்து அவங்க வந்து பேசுறாங்க. பரமதத்தன் அப்படின்னு மாப்பிள்ளையோட பேரு. இந்த ரெண்டு பேருக்கு திருமணம் பேசுகிற போது, அழிமிடைதார் தனதத்தன் அடிமாடத்துள் புகுந்து தெளிதரு நூல் விதி வழியே செயல்முறைமை செய்தமைத்து
எல்லாம் கரெக்டா என்னென்ன விதிமுறைப்படி திருமணம் நடக்கணுமோ அந்தந்த முறைப்படி இந்த திருமணத்தை செய்கிறார்கள். முறைமை செய்து அமைத்து தளிரடி மென் நகை மயிலை, இவ யாரு? மயில் மாதிரி இந்த பெண்மணி. தளிரடி மென் நகை மயிலை தாது அவிழ்தார் காளைக்கு, தாதுன்னா இந்த பூவிலேருந்து வர்ற மகரந்த தூள், தாது அவிழ்தார் காளைக்கு களிமகள் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தார்கள். பாட்டு. இந்த பாட்டுக்குள்ள 3 இடம் சிந்திக்க வேண்டிய அழகான இடம் இருக்கு. ஒண்ணு, ஒரு ஊமை சொல்றார், இந்த அம்மாவை மயில்னு சொன்னார், அவனை காளைன்னு சொன்னார். என்ன சொல்றாங்க? சீக்கிய சுப்பிரமணிய மௌலியான ஒரு பெரியவர் பெரிய புராணத்துக்கு ஒரே எழுதியிருக்கிறார். அவர் சொல்றாரு, ஜோதிட நூல்கள்ல ஒரு குறிப்பு உண்டா, ஒவ்வொரு உயிருக்கு ஒரு உயிரினம் சொல்லுவாங்க. ஆணுக்கு இது காளை, இது மயில், இப்படி சொல்லிட்டே வருவாங்க. அதுல காளையும் மயிலும் ஒன்றோடொன்று பொருந்தாத தன்மை உடையவை. இப்ப இவங்களை காளை மயில்னு சொல்லி இவங்க 2 பேருக்கும் திருமண வாழ்க்கையில பொருத்தம் இல்லை அப்படிங்கறத ஜோதிட நூல் குறிப்பை சேக்கிழார் முன்கூட்டி சொல்றார். இது ஒரு சின்ன செய்தி. சீக்கிய சுப்பிரமணிய மௌலியார் எழுதியிருக்கார் பெரிய புராண உரையில. இதை தாண்டி கொஞ்சம் யோசிக்கணும். அந்த அம்மாவை ஏன் மயில்னு சொன்னார்? ஒரு ஆச்சரியம் சொல்லுவாங்க. பொதுவா பெண்களை அழகா வர்ணிக்கிற போது மயில் போலன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பிழை இருக்கு. என்னன்னா, ஆண் மயில் தான் அழகா இருக்குமே ஒழிய பெண் மயிலுக்கு அந்த அழகு இருக்காது. அழகுனா தோகையை சொல்றேன். ஆண் மயிலுக்கு தோகை நீளமா இருக்கும், பெண் மயிலுக்கு அந்த தோகை கிடையாது. இதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, விலங்கினத்திலே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண் இனத்துக்கு இருக்கிற ஒரு சிறப்பு பிளஸ் அப்படிங்கிறது பெண் இனத்துக்கு இல்லை. சிங்கத்துல ஆண் சிங்கத்துக்கு பெடரி உண்டு, ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. இப்படி ஒவ்வொரு விலங்கினத்திலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இயற்கை அழகுடையதா படைக்கப்பட்டிருக்கு. பெண் மயில் பாத்தீங்கன்னா பெண் மயிலுக்கு அழகு இருக்கா, தோகை இருக்காது, சாதாரணமா இருக்கும். ஆனா ஆண் மயிலுக்கு நீளமான ஒரு தோகை இருக்கும். ரொம்ப எச்சரிக்கையா பேசுறேன், விலங்கினத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா மனித இனத்துல நான் அந்த வார்த்தையை சொல்லல. மனித இனத்துல பெண்ணுக்கு இருக்கிற அழகு ஆணுக்கு கிடையாது. ஏன்டான்னா மாதர்னு ஒரு சொல் இருக்கு தமிழ்ல. மாதர்னா பெண்களை குறிக்கும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா மாதர்னு சொன்னா அழகுன்னு அர்த்தம் தெரியுமா? திருநாவுக்கரசர் தேவாரம் சொல்றேன், மாதர் பிறைக்கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி, மாதர் பிறைக்கண்ணி யானை நிலா வச்சிருக்கிறார். அது பெண் நிலாவா? அது மாதர் பிறைக்கண்ணின்னா அழகான பிறை நிலான்னு அர்த்தம். அப்ப மாதர் என்ற சொல்லே அழகை குறிப்பது. மனித இனத்துல மட்டும் கடவுள் படைக்கும் போது பெண் இனத்தை அழகா படைச்சாலும் ஆண் இனத்தை அழகு கம்மியா படிச்சாலும். ஆனா வாரியசாமி கிண்டல் அடிப்பார். இருந்தாலும் ஆணுக்கு இருக்கிற பெருமை பெண்ணுக்கு கொடுக்கலையா? அந்த பெண்கள் அப்படி சரி பண்ணிட்டாங்களாம். எப்படி இப்படி விலங்கினத்துல ஆணை அழகா படிச்சார், மனித இனத்துல படைக்கும் போது கடவுள் யோசிச்சார், பெண்கள் முந்திக்கிட்டாங்க அப்படின்ட்டு சின்ன பஞ்சடிப்பார் வாரியார். என்ன அதனால்தான் பெண்கள் தனக்கு அப்புறமா ஆண்கள் இருக்கட்டும்னு முடிவு பண்ணி வெள்ளிக்கிழமை அவங்க தேய்ச்சி குளிச்சிட்ட எண்ணெய் தான் சனிக்கிழமை இவன் தலைக்கின்றார். செகண்டரியாவே சரியா வராது அப்படின்னு மனுஷ இனத்துல மட்டும் பெண்கள் முன்னாடி போய் ஆண்களை பின்னாடி தள்ளிட்டாங்க. அல்ல இங்கே குறிப்பு மட்டும் சொல்லிடுறா. இப்போ ஒரு பறவையில் நீங்க ஆண் பால் அப்படிங்கிறத சேர்க்கணும், ஆண்பால ஆக்கணும் அப்படின்னு சொன்னா சேவல் அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கணும் பறவை இனத்துல. எப்படின்னா குருவி குருவி சேவல், குருகு குருகு சேவல், அன்னம் அன்னச்சேவல். பெண்பால் பறவையை சொல்லி ஆண்பால் அந்த சேவல்ங்கிறத சேர்த்துட்டா அது ஆண்பால் பறவையை குறிக்கும். ஆனா மயில் மட்டும் அப்படி இல்லைங்க. மயில்னு சொன்னாலேயே அது ஆண் மயிலை குறிக்கும். அதுக்கு தான் வர இதை இலக்கணத்துல என்ன எழுதுறாங்க, மரபியல்ல ஒரு விதிவிலக்குங்கிறாங்க. மயில் மட்டும் மரபியல்ல. இப்ப நான் ஒன்னொன்னா இலக்கணம் நடத்துறேன்னு பயந்துடாதீங்க, அது எனக்கே பள்ளிக்கூடத்தை சரியா வராது, அப்புறம் அதை எப்படி நான் நடத்த போறேன். ஆனா மரபியல்னு இலக்கணத்துல ஒரு பகுதி இருக்கு. அது என்னன்னு கேட்டா, எதை எப்படி எப்படி பயன்படுத்தணுமோ அந்த மரபு மாதிரி சொல்ல, மரபு மீறி சொல்லக்கூடாது. பாருங்களேன், சிங்கம் கர்ஜித்ததுன்னு சொல்லணும், குயில் கூவியதுன்னு சொல்லணும், கிளி மிழற்றியதுன்னு சொல்லணும், சுகீசிவம் பேசினார்னு சொல்லணும். மனுஷன் பேசுறோம், குயில் கூவுது, கிளி மிழற்றுது, சிங்கம் கர்ஜிக்கிறது. நம்ம மாத்திக்கிட்டு சொல்லக்கூடாது. சிங்கம் மிழற்றியதுன்னா சிங்கம் கூவியது அப்படின்னு எழுத முடியுமா? எழுத முடியாது. குயில் கர்ஜித்தது எழுத முடியுமா? எழுத முடியாது. குயில் கர்ஜிக்காது, அது சிங்கத்துக்குரியது. இப்ப எதை எப்படி எப்படி சொல்லணும் அப்படின்னு ஒரு மரபு இருக்கு. அந்த மரபு படி பெண்பால் பறவையோடு சேவல் என்பதை சேர்த்தால் அது ஆண்பால் பறவையா மாறிடும். ஆனா என்ன சிக்கல்னு கேட்டா, இது மயிலுக்கு மட்டும் பொருந்தாது. எனவே மரபியலில் விதிவிலக்கு பெற்ற பறவை மயில். அதை ஊமையாக சொன்னார். ஏனென்றால் பெண்மை மரபியலில் விதிவிலக்கு பெறப்போகிறவர் காரைக்கால் அம்மையார்.
she is an exemption. அந்த மரபியலுக்கு ஒத்து வர மாட்டாங்க. எவ்வளவு நுட்பமான ஒரு செய்தி பார்த்தீங்களா? காரைக்கால் அம்மையாருக்கு திருமணம் ஆகிறது. அந்த திருமணத்துல காரைக்கால் அம்மையார மயில்னு ஓமை சொன்னார், கணவனை வந்து காளைன்னு ஓமை சொன்னார். இப்ப மயிலுக்கும் காளைக்கு இருக்கிற அடிப்படை வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தா, குவாலிஃபிகேஷன் தகுதியில மயிலுக்கு இருக்கிற ஒரு தகுதி காளைக்கு கிடையவே கிடையாது. என்ன கிடையாது? காளை மாடு பூமியில நடக்கும், அவ்வளவுதான். ஆனா காளை மாடு வானத்துல பறக்காது. காளை மாடு இன்னைய வரைக்கும் பறந்தது இல்லை. பறந்திருந்தா பத்திரிகையில போட்டிருப்பேன் இல்லையா? பத்திரிகை இன்னும் கொஞ்சம் பேர் முந்தைய போட்டிருப்பான், காளை மாடு குட்டியோடு பறந்ததும்பா. இன்னும் கொஞ்சம் அவசர செய்திகளை முந்தி தருகிற பத்திரிகைலாம் நிறைய இருக்குது இல்லை? அதனால காளை மாடு குட்டியோடு பறந்தது அப்படின்னு இந்த வரைக்கும் போடலை. காளை மாடு பறக்காது. அதுல ஒரே தகுதி என்ன? மண்ணுல நடக்க தெரியும். இந்த வார்த்தையை பிடிச்சிக்கங்க, மண்ணுல நடக்க தெரியும், ஆனா விண்ணுல பறக்க தெரியாது. மயிலுக்கு எப்படி? அதுக்கு மண்ணுல நடக்கவும் தெரியும், விண்ணுல பறக்கவும் தெரியும். ரெண்டு குவாலிஃபிகேஷன். இப்படி சொல்லட்டுமா? அது மண்ணுக்கும் தகுதி, விண்ணுக்கும் தகுதி. இவ கணவனை மண்ணுக்கு மட்டும் தகுதியான காளை என்றார், இந்த அன்னையை மண்ணுக்கும் விண்ணுக்கும் தகுதியான மயில் என்றார். இவன் மண்ணுலக வாழ்க்கைக்கு மட்டுமே தகுதியானவன், அவள் மனைவி என்ற மண்ணுலக வாழ்க்கைக்கும் தகுதியானவள், அடியார் என்கிற விண்ணுலக வாழ்க்கைக்கும் தகுதியானவள். இந்த வித்தியாசத்தை மயில் என்பதன் மூலமா காரைக்கால் அம்மையாருக்கு சொல்லிட்டு இவனை வெறும் காளைன்னு சொன்னார். இன்னொரு குறிப்பு இருக்கு, காளை மாடு போகத்துல விருப்பம் உடையது. அதனால தாதவிழ்தார் காளையினா, தாதுனா மகரந்த பொடி, எப்போதும் மகரந்தம் சிந்தி கொண்டிருக்கிற போகத்தை தூண்டுகிற மலர் மாலையை கழுத்தில் அணிந்திருக்கிற தாது அவிழ்தார் காளைக்கு களிமகள் சுத்தம் போற்ற கல்யாணம் செய்தார். இதுல எனக்கு ஒரு சின்ன விளக்கம். தவ திரு சுந்தர சுவாமிகள்னு கோயம்புத்தூர் கௌமார மடத்துல ஒரு நல்ல ஞானி இருந்தார். அவர் பெரிய புராணத்துல அத்தாரிட்டி, பெரிய புராணத்துல உயிரை விட்டு பேசுவார். பெரிய புராணம் அவ்வளவு இஷ்டம். கௌமார மடம் சுந்தர சுவாமிகள் நல்ல அருளாள். இந்த காரைக்கால் அம்மையார் ஒரு முறை நான் பேசும்போது தலைமைக்கு அவர் வந்திருந்தார். அவருடைய உயர்ந்த பண்பு, பேசும்போது குறை சொல்ல மாட்டார். பிறகு காரில் போயிட்டு இருக்கும்போது சொன்னார், நீங்கள் வந்து களிமகள் சுற்றம் போற்றங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொன்னீங்க அப்படின்னார். சுற்றம் போற்றும்படியாக திருமணம் நடந்தது, அதாவது சுற்றத்தை மதிக்கும்படியாக சுற்றம் போற்ற அப்படின்னு நான் சொல்லி சாதாரண அர்த்தம் தான் சொன்னேன் சுவாமி, அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு. அவர் சொன்னாரு, சுற்றம் போற்ற திருமணம்னு சொன்னா சுற்றத்தார் மகிழும்படியான திருமணம்னு நீங்க சொன்ன அர்த்தம் சொல்லலாம், அதை விட நான் ஒரு சிறப்பான அர்த்தம் சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்க. அவர் ரொம்ப பெரியவர், இவ்வளவு முன்னுரை போடுறார், நான் இன்னொரு அர்த்தம் சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே. நல்லா சொல்லுங்க சாமி, தெரிஞ்சுக்கிறேன். அவர் சொன்னார், ஒரு வீட்டில் நல்ல கல்யாணம் நடந்தா சுற்றம் போற்றும்னு நினைக்கிறீங்களா, சுற்றம் போற்றாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு வீடு நல்ல கல்யாணம் நடந்தா சுற்றத்தால சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறீங்களா? எப்படி எப்படி பண்றான், எப்படி பண்றானோ. அப்ப இன்னும் சொல்லுவான், பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் சீக்கிரமா வந்துருவா, நல்லா நடந்தது இவனுக்கு பிடிக்கல. எத்தனை பேர் எத்தனை கமெண்ட் அடிச்சிருக்கான் யோசிச்சு பாருங்க. ஏன் பிடிக்கல, நல்ல இடத்துல கல்யாணம் ஆகி போச்சு, இவனுக்கு வயிறு எரியுது. அப்போ சொல்றாரு பாருங்க, யோசிச்சுட்டு சுற்றம் போற்ற திருமணம்னா சுற்றத்தார்கள் பாராட்டும்படியாக என்று எடுத்துக்கொண்டா சிக்கல் இருக்கு. ஏன் பொதுவா சுற்றத்தார் பாராட்ட மாட்டாங்க, நல்லா பண்ணிட்டாலே. நீங்க ஒரு சில கல்யாணத்துல பாத்தீங்கன்னா சாப்பாடு சரியில்லைன்னு கோச்சுக்கிட்டோம் எவ்வளவு பேர். ஒரு சாப்பாட்டுக்காக கல்யாணம் பண்ற, இந்த இட்லி வடைக்கு தான் ஹோட்டல்ல போய் சாப்பிடலாமே. அது என்ன கல்யாணத்துல இட்லி சின்னதா இருக்கு, வடை பெருசா இருக்கு, வடை கல்லு மாதிரி இருக்கு, எனக்கு பாயசம் போடவே இல்லை, எனக்கு பாயசத்துல 2 முந்திரி பருப்பு தான் இருந்தது, அவனுக்கு 3 முந்திரி பருப்பு இருந்தது, இதுக்கு இல்லாம கல்யாணம் பண்ற. அப்ப சுற்றம் போட்டேன்னா என்ன அர்த்தம் சொன்னார் பாருங்க, ஒரு பொருள் அப்படியே வியந்து போயிட்டேன். அதாவது ஒரு கல்யாணம் பண்ணும்போது பொண்ணோட குவாலிட்டி, பொண்ணோட எதிர்பார்ப்பு, பொண்ணோட ஆட்டிடியூட், அதே மாதிரி மாப்பிள்ளையோட ஆட்டிடியூட், மாப்பிள்ளையோட குவாலிட்டி, மாப்பிள்ளையோட எதிர்பார்ப்பு மேட்ச் ஆகணும். 90% குடும்பத்தில் அதை பத்தி கவலையே கிடையாது. எப்படி கல்யாணம் நடக்குது அப்படின்னா, ஸ்டேட்டஸுக்கு கல்யாணம், ஸ்டேட்டஸுக்கு கல்யாணம். ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சம்பந்தியா பார்க்கறாரு, அப்பதான் சரியா வரும். வியாபாரி வியாபாரமா பார்க்கறாரு. 2 சம்பந்தம் பேசுறாங்க, மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு வீட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ சொல்றார் மாப்பிள்ளை வீட்டில், நமக்கு வந்து 3 சினிமா தியேட்டர் இருக்குதுங்க. ஒன்று அவர் சொல்றார், எனக்கு 2 தாங்க இருக்குது, இப்போதான் ஒரு தியேட்டரை கல்யாண மண்டபமாக ஆக்கிட்டேன். நெருங்கிட்டோம்னு, கல்யாண மண்டபத்துக்கும் கல்யாணம், சினிமா தியேட்டருக்கும் கல்யாணம். அப்புறம் அவர் சொல்றார், நமக்கு வந்து ஒரு மில்லு இல்லாமல் பார்த்தா ஒரு 10-15 கோடி ரூபாய் தேருங்க. இப்போ எங்கிட்டயும் அப்படி தாங்க ஒரு 18 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும். ரொம்ப நெருங்கிட்டோம்.
இப்போ கோடிக்கும் கோடிக்கும் கல்யாணம், மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கு கல்யாணமே கிடையாது. அப்புறம் பொண்ணு வந்து நல்லா படிச்சிருக்கிறாங்க, இவ ஒரு மாதம் 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறா. மாப்பிள்ளையும் அப்படி தாங்க, நல்லா படிச்சிருக்கிறாரு, 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. முடிச்சிட வேண்டியதுதான். அப்போ யாருக்கு கல்யாணம்? 25,000க்கு 30,000க்கு கல்யாணம், சினிமா தேட்டருக்கு கல்யாணம், பிஎம்டபிள்யூக்கும் கல்யாணம், மாருதிக்கும் கல்யாணம். ஸ்டேட்டஸ். மாப்பிள்ளையோட ஆட்டிடியூடே வேற, பொண்ணோட ஆட்டிடியூடே வேற. பொண்ணு போச்சுங்க, கிராமத்தில் வளர்ந்த பொண்ணா இருப்பா, அவளுக்கு வந்து பட்டத்து வாழ்க்கையை பிடிக்காம இருக்கலாம். இந்த பையன் யூஎஸ்ல இருந்து திரும்பி வந்திருப்பான், அவன் அல்ட்ரா மாடர்னா எல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பான். இது கல்யாணம் பண்ணி வச்சா 3 மாசத்துல ஒரே தகராறு ஏற்படும். தியேட்டர் அப்படியே இருக்கு, பேங்க் பேலன்ஸ் அப்படியே இருக்கு, ஆனா பொண்ணு மாப்பிள்ள ஒன்னா இல்லை. நான் தான் சொன்னேன், ஊரை கூட்டி கல்யாணம் பண்றீங்க, ஒருத்தருக்கும் தெரியாம டைவர்ஸ் பண்றீங்களப்பா. ஊரை கூட்டி கல்யாணம் பண்றீங்க, ஒருத்தருக்கும் தெரியாம டைவர்ஸ் பண்ணிடுறீங்க. நான் எக்கு தப்பா பார்த்து சம்சாரம் எப்படி இருக்கிறான்னா, யாரை கேட்குறீங்கிறான். கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன், ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தா என்ன கேட்பா, தம்பி நல்லா இருக்கியா, சம்சாரம் எப்படி இருக்கிறான்னா யாருக்கு தெரியும்? ஏன் அவ எங்கேயோ இருக்கிறா, நான் எங்கேயோ இருக்கிறேன், அவங்க அப்பா அவருக்கு அவ எப்போ போயிட்டா. ஏன்னா எங்களெல்லாம் கூப்பிட்டு கல்யாணம் பண்ண, இதையும் ஒரு லெட்டர் எழுதி போட, நாங்கள் பிரிந்து விட்டோம் என்பதை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன், தொலைவில் இருந்து ஆசீர்வாதம் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதையும் எழுதி தொலையேண்டா பாவி. ஊரை கூட்டி கல்யாணம் பண்றீங்க, ஒருத்தருக்கு பிரிச்சுட்டு போயிடுறீங்க. எங்க நிலைமை என்ன ஆகிறது? எதுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ் ஸ்டேட்டஸுக்கு பண்ணக்கூடாது, அந்தஸ்துக்கு பண்ணக்கூடாது, படிப்புக்கு பண்ணக்கூடாது, மனசுக்கும் பண்ணணும். எப்படி அந்த சாமியார் யோசிச்சாரோ தெரியல. சுற்றம் போற்ற திருமணம் அப்படின்னா என் ஜாதி உன் ஜாதி, என் அந்தஸ்து உன் அந்தஸ்துன்னு சுற்றம் போற்ற. அவங்க 2 பேரும் தங்கள் அந்தஸ்தை போற்றி திருமணம் செய்து விட்டார்கள், இருவர் மனத்தை போற்றி திருமணம் செய்யவில்லை. அதனால திருமணம் வீணா போச்சு அப்படிங்கிற அவருடைய ஆங்கிள். களிமகள் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தார், திருமணம் முடிஞ்சு போச்சு. மங்களமா மனவினைகள் முடித்து எல்லாம் முடிஞ்சு இவங்க வீட்டுக்கு பொண்ணை கொண்டு வந்து விட்டாச்சு. அந்த பெண் இல்லறத்துக்கு ஏற்ற எந்த குறையும் சொல்ல முடியாது. அவ வந்து கோயில் சுவாமி சிவனடியான கும்பிடுறதுக்காக கணவனுக்கு ஒரு குறை வைக்கல. இப்போ சில வீட்டில் அந்த சிக்கல் ஒன்று உண்டு. நான் காலம்பரை பஜனைக்கு போனோம், அப்புறம் கோயிலுக்கு போனோம், சாயங்காலமாக வந்து பிரதோஷம், அதுக்கு ஒரு தடவை கோயிலுக்கு போனோம். இப்போ இவன் கேட்பான், அப்போ நீ என்ன பண்ண சொல்கிற, என்ன வேணால் பண்ணிக்கணும். இப்போ என்ன காலம்பரை சாப்பாடு தான் வாழ்க்கையா அப்படின்னா, இவன் சொல்ல, நீ மடத்தில் இருக்க வேண்டியவன் அனாவசியமாக வீட்டில் வந்து உட்காந்து எதுக்கு என் பிராணனை வாங்குறது? திலகவதியார் திருமணம்னு ஒரு மடம் ஆரம்பிச்சு பேசாமல் போக வேண்டியது தான். காலம்பரை 6 மணிக்கே கோயிலுக்கு போயிடுவேன், 10 மணிக்கு ஒரு தடவை கோயிலுக்கு போயிடுவேன், 12 மணிக்கு ஒரு தடவை போயிடுவேன், சாயங்காலம் ஒரு தடவை போயிடுவேன். நீ சாப்பிடாட்டி கேடு கட்டு போ அப்படின்னா குடும்பமா? வாழ்க்கப்பட்டாச்சு, அவனுக்குரிய நல்ல காரியம் செஞ்சு ஆகணும், குழந்தைகள்கிட்ட அன்பு காட்டி ஆகணும். இல்லை எனக்கு அதான் முக்கியம்னா எதுக்கு சொல்ல வர? காரைக்கால் அம்மையார நீங்க ஒரு கூட சொல்ல முடியாது, இல்லறத்துக்கு அன்பிட்டு, கணவனுக்கு பைங்கரியம் பண்ணல அப்படி சொல்ல முடியாது. இல்லற வாழ்க்கையில் மிகச்சரியாக எப்படி ஒரு பெண் நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்துக்கிறார். கணவனுக்கு ஒரு அங்குலம் கூட கிடையாது, அவ்வளவு கரெக்டா எல்லாம் செய்யும். ஆனா அதே நேரத்தில் கணவன் அனுமதியோட அவன் மனசு எப்படின்னு கேட்டா, சிவனடியார்களை உபசரிக்கிற பழக்கத்தை மட்டும் விட முடியும். சின்ன வயசுலேருந்து வளர்ந்த வழக்கம். உண்மையில நம்ம பெண்களுக்கு அது பெரிய தண்டனை தான். அவங்க வளர்ந்த முறை வேற, வாழ்க்கை முறை வேற, விருப்பு வெறுப்பு வேற, அவங்க தேவைகள் வேற, அவங்க சந்தோஷம் அடைகிற வட்டமே வேற. சரியா சொன்னா கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனே வேற, வந்த கணவன் வீட்டில் இருக்கிற கம்ஃபர்ட் ஜோனே வேற. So they are not comfortable, they are uncomfortable. அது ஒரு சிக்கல். அதுக்கு தான் ஜாதி வச்சான். பெருவாரியான ஜாதியில ஒரே மாதிரி வாழ்க்கை முறை இருக்கிறதால இங்கேருந்து கல்யாணம் ஆகி பொண்ணு அந்த வீட்டுக்கு போனா she will feel comfortable. Same type of food, same type of living, same type of attitude உள்ளுக்குள்ள இருக்கும். So she is comfortable. அதுக்கு தான் ஜாதி வந்தது. நீங்க வேற இடத்துல கல்யாணம் பண்ணும்போது என்ன ஆகும்? entirely different. அவங்க attitude அந்த வீட்டில் டிஃபரெண்டா இருக்கும். So she will feel uncomfortable. இப்போ இந்த அம்மாக்கு என்ன, அந்த மனசுல ரொம்ப நாளா பதிஞ்சது சிவனடியாருக்கு சாப்பாடு போடணும், அவங்களுக்கு பாத பூஜை பண்ணணும் அப்படி, அதை ஒன்றை மட்டும் இந்த அம்மா தொடர்ந்து செய்யறார். கணவனுக்கு எல்லா கைங்கரியும் பண்ண அதை எழுதுறார். நம்பர் அடியார் அணைந்தால் நல்ல திருவமுது அளித்து செம்பொன்னும் நவமணியும் செழும் துகிலும் முதலான தம் பரிவினால் அவருக்கு கொடுத்து. நம்பர் அடியார், நம்பர்னா என்ன அர்த்தம்? சிவனை நம்பர்னு சொல்றார். அவருக்கு ஏன் நம்பர்னு பேரு? அவர் நம்பர் 1ங்கிறதுனா இல்லையா? நம்பர்னா நம்மவர்னு அர்த்தம். நம்மவர். இப்போ கடவுள் நம்பிக்கைன்னு ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா? என்ன அது கடவுள் நம்பிக்கைனா? பூர்ணமான விசுவாசம். அவற்றை விட்டுடுறோம் எல்லாத்தையுமே. அந்த நம்பிக்கைங்கிறதா வாழ்க்கை. சாதாரண வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒருத்தர் நம்பாம குடும்பம் நடத்த முடியாது, ஒருத்தர் நம்பாம எதுவும் பண்ண முடியாது. நான் வேடிக்கையா சொல்றது,
இங்கே ஒருத்தர் பஸ்ஸில் ஏறுறார், எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு திருச்சிக்கு போகணும். ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்தாருன்னா முதல்ல டிரைவரை நம்பணும், நம்மளை சேஃபாக கொண்டு போய் விட்டுடுவாருன்னு நம்பணும். அப்புறம் அதை விட முக்கியம் கண்டக்டரை நம்பி தான் காசு கொடுக்கணும். உன்னை நம்பி எப்படி கொடுக்குறது? நீ உன் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொண்டு வந்து காட்டு, நீ நிஜமாவே கார்பரேஷன் டிரைவர் தானா அப்படின்லாம் கேட்டா அவர் எரிச்சல் இறங்கி போய் அந்தாண்ட இல்லையா? அதை விட ரொம்ப முக்கியம் பஸ்ஸில் உட்காந்துருக்கும் போது பக்கத்து பேசஞ்சரை நம்பணும். ஒருத்தர் உட்காந்துருந்தார், மதுரை வரைக்கும் பஸ்ஸில் போனோம், அவருக்கு அடுத்த பேசஞ்சர் மேலே நம்பிக்கை இல்லை, இவன் எங்கேயா நடுவில் நம்ம போட்டி எடுத்துட்டு இறங்கிடுவானோ அப்படின்னு அவனையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கான். அவன் இவரையே பார்த்துக்கோ, இவன் நம்மளை பார்க்குறான்னு அவன் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குறான். உடனே இவர் நீங்கள் தூங்குங்க அப்புறமா நான் தூங்குறேன்னா இவர் 2 பேரும் பேய் பிசாசு மாதிரி மதுரையில் போய் இறங்குறான். ஏன் ஒருத்தன் நம்பவே இல்லை. சார் உங்கள் கோ பேசஞ்சரை நம்பாமல் எப்படி பயணம் பண்ண முடியும்? ஒரு டிரைவர் சார், ஒரு பஸ் டிரைவர் நம்மளை எங்கேயும் புளிய மரம், அத்தி மரம், ஆலமரம் எங்கே வேணாலும் முட்டலாம், அவருக்கு ஃபுல் லிபர்ட்டி இருக்குது அவருக்கு. இதெல்லாம் முட்டாமல் கொண்டு போய் விடுவார்னு ஒரு நம்பிக்கையில் தானே ஏறி உட்காரோம் பஸ்ஸில். நீ இது வரைக்கும் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கியா பண்ணலையா அவரை போய் என்கொயரி பண்ண முடியுமா? ஒரு காலையில் 4 மணிக்கு ஒருத்தர் வந்து பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறார். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் இது வரைக்கும் எப்பாவது ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னா, நீங்கள் காலங்கத்தால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போதே கழுத்துருக்குற இறங்கி தொலையா, நல்ல வார்த்தையா 4 வார்த்தை சொல்ல மாட்டியா அப்படின்னு. உடனே கண்டக்டர் எங்கே இருந்தார், இவன் என்னை நம்பி காசையே கொடுக்க மாட்டேன்னா இங்கே வந்து ஒன்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், பிராணனை வாங்கிட்டு இருக்கிறான். நீங்கள் டிரைவரை நம்பணும், கண்டக்டரை நம்பணும், கோ பேசஞ்சரை நம்பணும். இப்போ என்ன பொருள்னா, ஒருத்தரை நம்பாம 300 கிலோமீட்டர் பயணம் பண்ண முடியாதுன்னா இறைவனை நம்பாம வாழ்க்கை முழுக்க எப்படி பயணம் பண்றது? அது வேற வழி இல்லை. நம்பித்தான் எல்லாம் பார்த்துக்கிறான். இந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கைக்குரியவர் என்ற அர்த்தத்துல தான் நம்பர்ன்ற வார்த்தை வருது. நம்மவர், நம்பிக்கைக்குரியவர். நம்பர் அடியார் அணைந்தால், நம்பிக்கைக்குரிய இறைவனுடைய அடியவர்கள் அணைந்தால், நம்பர் அடியார் அணைந்தால். எப்படி சாப்பாடு போடுவான் அந்த அம்மா? நல்ல திருவமுது அளித்து, நல்ல திருவமுது. சில பேருக்கு ஒரு நல்ல குணம் உண்டு, என்ன மோசமானதுன்னா அடுத்தவங்க போட்டுருவாங்க. ரசம் ஊசி போய் நாருது, வேலைக்காரிக்கு கொடுத்துடு. உப்மா கெட்டு போச்சு, பிச்சைக்காரனுக்கு போட்டுடு. எவ்வளவு பெரிய தர்மம். கெட்டு போச்சுன்னா யாருக்கா போட்டுடு அப்படி. இது நல்ல பழக்கம் இல்லை. அது எப்படி எழுதுறாரு பாருங்க சேக்கிழார். அழித்து அமுது அழித்து திருவமுது அழித்து நல்ல திருவமுது அழித்து. குறிப்பு என்னன்னா, ஒரு வீட்டில் இருக்கிறவன் நாம மோசமா சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், வந்திருக்கிறவனுக்கு மோசமா இருந்து கொடுக்க முடியாது இல்லையா? அழித்து அமுது அழித்து திருவமுது அழித்து நல்ல திருவமுது அழித்து. எங்களுடைய பேராசிரியர் அமர் ராதாகிருஷ்ணன் பெரியபுரம் நல்லா பேசுவார். அவர் ரொம்ப அழகா ஒன்று சொன்னார். ஒரு கணவன் விருந்தாளியை கொண்டு வந்து உட்காந்து வச்சிருக்கான் வீட்டில். மனைவி பரிமாற வந்தா, நெய் கொண்டு வந்தா. நெய் பரிமாறும் போது பாருங்க, இப்படி இப்படி எடுத்துட்டு வந்து கணவனுக்கு நெய் விட்டா. வந்திருக்கிற விருந்தாளிக்கு இப்படி நெய் விட்டுட்டு அந்த அம்மா உள்ள போனான். இதை பிசைஞ்சு சாப்பிடும் போது கணவன் சாப்பிட்றான், வந்திருக்கிற விருந்தாளி பிசைஞ்சு இப்படி கிட்டக்க கொண்டு போனா நாறுது. கடவுள் இதுக்கு செக் போஸ்ட் இங்கே வச்சிருக்கிறார். உள்ள போலாமா வேண்டாமாங்கிறதுக்கான ஒரு டெப்டி தாசில்தாரை போஸ்ட் பண்ணி இங்கே வச்சிருக்கிறாரு. அப்படி கீழே வச்சுட்டான். அவனுக்கு சாப்பிட முடியல. இவன் சாப்பிட்றான், யாரு வீட்டுக்குரியவன், அவன் சாப்பிட முடியல. அதை விட ரொம்ப கிளவர் அந்த வந்திருந்த ஆளு. இவன் கேட்கறான், சாப்பிடலையா அப்படின்னா, என் இலையில் நெய் நாறுகிறதுன்னு. அவனுக்கு அவ்வளவு மூக்கு நீளம், இவன் இலையில நாரல்லைங்கிற வரைக்கும் அவனுக்கு தெரியுது. என் இலையில் நெய் நாறுகிறது. கணவனுக்கு ஒன்றும் புரியல. ஒன்னாதான் கொண்டு வந்தா, ஒன்னாதானே பரிமாறினா, அது எப்படி அவன் எல்லாம் நெய் நாறுது, ஏன் எல்லாம் மட்டும் அப்படி நாராம நல்லா வாசனையா இருக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அந்த அம்மா என்ன பண்ணிருக்கிறா, நெய் கொண்டு வந்த போது பாருங்க, கரண்டியில நல்ல நெய், இதுல வந்து மோசமானது. இப்படி எடுத்துட்டு வரா, உள்ள தனியா இருக்கு வெள்ளை தனியா இருக்கு. அப்படி எடுத்துட்டு வந்து அப்படி கணவனுக்கு இதை விட்டுட்டு வந்திருந்தவனுக்கு ஆழமா கோரி. இப்ப பல பேர் யோசிக்கிறாங்க, இப்படி ஒரு ஐடியா இருக்குன்னு இத்தனை நாள் தெரியாம போச்சு. இதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக நான் வந்து இப்பெல்லாம் நம்ம வீட்டுல கணவனுக்கும் அதே போடுறது உண்டே ஒழிய அப்படி இல்லை. இது நடந்த சம்பவம். அந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம், வந்திருக்கவங்க நல்லது போடக்கூடாது, கணவனுக்கு நல்லது கொடுக்கணும். நல்ல நெய் ஊத்திட்டா, அவனுக்கு என்னமோ மோசமான ஒண்ணு ஊத்திட்டா. சார் இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் ரொம்ப பயங்கரம். கணவனுக்கு அவமானமா போச்சு. ரொம்ப அவன் கோபிஸ்டர், மகா கோபிஸ்டர். நீ இப்படி பண்ணி என் மானத்தையே வாங்கிட்ட, இனிமே என் முகத்திலே முழிக்காது அப்படின்ட்டான். மரண பரியந்த மனைவியோட பேசவே இல்லை, அவன் முகத்திலே முழிக்கல. ஒரு சின்ன சம்பவம்.
நீங்க நடக்குமான்னு கேட்பீங்க, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்பீங்க. ராமானுஜர் வாழ்க்கை எடுத்து படிச்சு பாருங்க. ராமானுஜருடைய குணம் என்ன, அவர் மனைவி தஞ்சம்மாளுடைய குணம் என்ன? வந்து வாசல்ல யாசகம் கேட்கிறவனுக்கு பழையது போட நமக்கு மனசு வரும், எடுத்து போட மனசு வரும். எப்பேற்பட்ட பெண்மணி பாருங்க. கொடுக்கறது அப்படிங்கிறது, நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் சில பேருக்கு தான். சாப்பிட்டு நல்லா சௌக்கியமா க்ஷேமமா நல்லா சாப்பிட்டு, இதெல்லாம் ஒரு சிறந்த பண்பு. இன்னொருவருக்கு அன்னமிட்டு யாரும் ஏழையானதா வரலாறும் இல்லை, இன்னொருவருக்கு வயிறார கொடுத்து கெட்டு போனதா வரலாறும் கிடையாது. அது எவ்வளவு பெரிய வைப்பு தெரியுமா? திருவள்ளுவர் எழுதுறார், அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அகுது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புழிங்கிறார். நீ பிக்ஸட் டெபாசிட்ல வைக்கிறத விட, உன் பேங்க் லாக்கர்ல வைக்கிறத விட, ஷேர்ல வைக்கிறத விட அதிகமான லாபம் ஈட்டக்கூடியது என்னன்னா அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அகுது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. ஒரு பெரிய விஷயம். இந்த அம்மா அப்படி அடியார் வந்தா அப்படி சாப்பாடு போடுவாளா? அழித்து அமுது அழித்து திருவமுது அழித்து நல்ல திருவமுது அழித்து கொடுக்கிறதுக்கு அந்த மனம் உயர்ந்த மனம். திருவமுது அழித்து, அடுத்தது செம்பொன்னும் நவமடியும் செடும் துயிலும் முதலான தம் பரிதினால் அவருக்கு நல்கி. அப்புறம் அடியார்களுக்கு பொன்னு மணி பேஷ்டி துணிமணி இதெல்லாம் வைக்கிறார். இதெல்லாம் அடியார்கள் கேட்கல, தம் பரிவினால் அவருக்கு நல்கி. ஏன் கொடுக்குற? ஒரு பொண்ணோ மணியோ கொடுத்தா அதை எடுத்துக்கிட்டு போய் அவங்க நல்ல காரியம் எங்கேயாவது பண்ணுவாங்க, ஒரு ஏழைப்பாழைக்கு உதவுவாங்க, கும்பாபிஷேகத்துக்கு கொடுப்பாங்க, ஒரு கோயிலுக்கு கொடுப்பாங்க, நல்ல காரியம் செய்வாங்க. செம்பொன்னும் நவமடியும் செழும் துகிலும் முதலான தம் பரிவினால் அவருக்கு நல்கி. அவங்க கேட்கல, தன்னுடைய பரிவினாலே அவர்களுக்கு நல்கி. எல்லாத்தோட உச்சம் என்னன்னா கொடுத்துட்டு நான் கொடுத்தேன் அப்படிங்கிற எண்ணம் அந்த அம்மா கிடையாதான். உம்பர்பிரான் திருவடிக்கு உணர்வு மிக ஒழுகுனார். எல்லாரும் கொடுத்தாரு, நம்ம கொடுத்தாச்சு, நம்ம என்ன இருக்கு, நம்ம என்ன கொடுக்குறோம், எல்லாம் அவர் கொடுக்குறாரு. இதான் ரொம்ப முக்கியம். கொடுத்துட்டு சில பேர் நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன்னா எச்சலாம். சில பேர் தானமா வேஷ்டி கொடுப்பான், நம்பி கட்ட முடியாதுன்னா அது என்னது அது என்னது அது என்னது, எவ்வளவு அவமானமா இருக்குது, என்னது என்னதுன்னு அசிங்கமா இருக்காது. கொடுத்துட்டேன் சார், ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்துட்டா என்னன்னு நினைக்கவே கூடாது. கடன் கொடுத்தா கூட கொடுத்தோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், அதை விட்டுற வேண்டியதுதான். அது அப்புறம் என்னன்னு நினைச்சுக்கிட்டு ஏன் அவசரப்பட்டு உட்காந்துருப்பாரு? அவசரப்படக்கூடாது. சாமி ஒரு கதை சொல்வார். ஒரு அம்மா நரகத்துல கஷ்டப்பட்டு இருந்தாலாம். அந்த வழியா மேல 2 கந்தர்வர்கள் போனாங்களாம். குயோ மழையா நரகத்துல கத்துக்கிட்டு இருக்க கத்துறா ஒரு அம்மா, அடுப்புல வெந்துக்கிட்டு இருக்கிறா, அழுகுறா. அப்போ ஒரு கந்தர்வன் கேட்டானா, என்ன கீழே சத்தம் ரொம்ப மோசமா வருது என்ன? அதுக்கு ஒரு கந்தர்வன் சொன்னானா, நரகத்துல இருந்து சத்தம் அப்படிதான் வரும், சட்டசபையில இருந்து அப்படிதான் வரும், நம்ம அதெல்லாம் ஒன்றும் பெருசாக கண்டுக்கப்படாது, நம்ம பாட்டுக்கு போவோம்னா. எவ்வளோ கஷ்டப்படுறான், நாம் எப்படி பேசாமல் போகிறதுன்ட்டு அந்த கந்தர்வன் கீழே இறங்கி வந்து இந்த பாட்டி பார்த்து கேட்டா, பாட்டி ஏன் கஷ்டப்படுறேன்? அடுப்பில் போட்டு என்னை வேக வைக்கிறான், ஒன்று அடுப்பில் வச்சா தெரியும். யார் வந்து விசாரிச்சவனுக்கு பாட்டி சொல்லுது, ஒன்று அடுப்பில் வச்சா தெரியும் அப்படின்னு. ஏன் பாட்டி நல்ல வார்த்தையை 4 வார்த்தை பேச, நான் உன்னை காப்பாற்றுறேன், நீ தான தர்மம் பண்ணியிருந்தேன்னா சொல்லுவோம், புண்ணியத்தை வச்சு மேலே தூக்கிட்டு போயிடுறேன், நீ ஏதாவது தானம் பண்ணியிருக்கிறியா? இந்த பாட்டி கேட்டுச்சு, தானம்னா ஒரு சிவனடியாருக்கு ஒருவேளை சாப்பாடு போட்டிருக்கிறியானா அந்த தடிப்பசங்களுக்கெல்லாம் நான் ஏன் போடணும்? அந்த கந்தர்வன் பார்த்தா, உனக்கு டெம்பரேச்சரை கூட்ட சொல்லணும், நரகத்தில் அடுப்பு டெம்பரேச்சர் காணாது, கூட்ட சொல்லணும். ஏதாவது எறும்பு புத்துல ஏதாவது போட்டுக்கிறியா? எறும்பு எப்பா தவிச்சுதானே எறும்பு புத்துல ஏதாவது போட்டிருக்கிறியா? கொல்லி போட்டுக்கிறேன் எறும்பு புத்துல. உனக்கு புது நரகமே கட்டணும், அல்ட்ரா மாடர்ன் நரகம் கட்டி உள்ள வைக்கணும். இப்படி அநியாயம் பண்ணிருக்கிற. ஒருவேளை சாப்பாடு யாருக்கும் போட்டது இல்லையா? கடைசியா ஒருவேளை சாப்பாடு. அப்ப அந்த பாட்டி சொல்லிச்சு, ஒரு தடவை திருவண்ணாமலை போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு தடிமாடு மாதிரி ஒரு சாமியார் பின்னாடி வந்து, தாயை பசிக்குதுன்னா, நான் வாழைப்பழம் ஒரு சீப்பு வாங்கி சீப்பா விற்கிறான்னு ஒரு சீப்பு வாங்கி பிரிச்சு பிரிச்சு தின்னுக்கிட்டே வந்தேன். கடைசியா 2 அழுக பழம் இருந்தது, அவன் அப்படி கை நீட்டினா, எரிச்சல்ல ஒரு அழுக பழத்தை எடுத்து சனியனே ஒழிஞ்சு போன்னு போட்டேன். தாயே பசி ஆட்சி நாயின்னு தின்ட்டு போனார். வாழ்க்கையில் நான் பண்ண ஒரே தர்மம் அதுதான். டக்குன்னு கந்தர்வன் என்ன பண்ண, அந்த பழத்தை வர வச்சானா, இது தானம் பண்ண பழத்தை. இத வாரியார் சாமி சொல்வார், கந்தரலங்காற்ற ஒரு வரி வருது, எங்காயினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டது. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நீங்க யாருக்கு எங்கேயோ கொடுத்தது உங்களுக்கு தெரியாது, எங்கேயாவது வரும், எங்கேயாவது வரும்னு எதிர்பார்த்து கொடுக்க கூடாது. ஆனா தர்மம் வீணாகாது. நம்ம யாருக்காவது கொடுத்து வச்சோம்னா கண்டிப்பா அது திரும்பி வரும். எங்காயினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டது. பாட்டி இதான் நீ கொடுத்த வாழைப்பழம், இதே வாழைப்பழம் பிடிச்சிக்க, நான் அவனை மேலே தூக்கி போறேன். எவன் கேட்கறான் பா. இந்த பாட்டி வாழைப்பழத்தை பிடிச்சது மேலே அவன் பிடிச்சா தூக்கிட்டான் பா அப்படின்னு. இந்த பாட்டி இப்படி மேலே போகுது பாருங்க. அப்போ இவன் பக்கத்தில் 2-3 பேர் இருந்தவெல்லாம் பாட்டி காலை பிடிச்சிட்டான். இந்த கவர்மெண்ட்ல ப்ரொமோஷன் கொடுக்கும்போது ஒருத்தனை கொடுத்தா சண்டைக்கு வருவாங்க, 7-8 பேருக்கு சேர்த்து கொடுப்பான்.
அது மாதிரி நரகத்துலேருந்து பல பேர் சேர்ந்து புறப்பட்டான். அப்படியே ஒரு 7 பேர் அவ காலை பிடிச்சி இவ காலை பிடிச்சி அப்படி வரிசையாக எல்லாம் போகிறான். இந்த பாட்டிக்கு என்ன நஷ்டம்? அது மேலே போகும்போது இப்படியே பார்த்து யாராது அவன் சொன்னான், பாட்டி உனக்கு பக்கத்து அடுப்பு, நீ வெந்த அடுப்புக்கு அடுத்த அடுப்புல வந்துகிட்டு இருந்த ஆளுங்கிறான். பக்கத்து அடுப்பு காலை விடுற, ஏன் காலை விடணும்? ஏன் புண்ணியத்துல நான் மோட்சத்துக்கு போறேன், இது புண்ணியமா? ஏன் புண்ணியத்துல நான் மோட்சத்துக்கு போறேன், நீ என்னடா கூட வருது? ஏன் பாட்டி சொர்க்கத்தில் என்ன நோ வேகன்சி போட்டிருக்கிறானா, ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டிருக்கிறானா? இன்னும் நான் உள்ள வந்தா உனக்கு என்ன நஷ்டம்? விடுற, அந்த பழம் என்னது பாட்டி, அந்த பழம் என்னது? இந்த கந்தர்வன் கேட்டான், பாட்டி என்ன சொன்ன? அந்த பழம் என்னதுன்னா நீயே வச்சுக்கிட்டான். பாதியில விட்டான், இன்னும் மேல போல. என்னதுன்னு பாருங்க, நீயே வச்சுக்கிட்டான். என்ன பொருள்? தானமாக கொடுத்ததை என்னுடையது என்று சொல்லுகிறவர்கள் சொர்க்கத்தில் நுழைவதற்கு தகுதியற்றவர்கள். இதான் ரொம்ப முக்கியம். தானமா கொடுத்ததை என்னதுன்னு நினைச்சா அவங்க சொர்க்கத்தில் நுழைவதற்குரிய அடிப்படை தகுதியை இழந்து விட்டார்கள்னு பொருள். இது இந்த அம்மாக்கு எழுதுறாரு பாருங்க. எப்படின்னா, உம்பர் பிரான் திருவடிக்கு உணர்வு மிக ஒழுகும் நாள். அந்த நிலையில இந்த அம்மா இருக்கிறார். கணவன் கடையில் உட்கார்ந்துருக்கான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வியாபாரி. வியாபாரம்னா அந்த பையில அடிச்சு முடியாது, பரமதத்தின் அப்பேற்பட்ட வியாபாரி. சில பேருக்கு ரத்தத்திலேயே வியாபாரம் அப்படியே ஊறி பேர், பிரமாதமா ஊறி பேர். பேசும்போதே நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு கால்குலேட்டிவா பேசுவாங்க. சார் புதுசா ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கிறேன், 10 லட்சம் வந்தாலும் சரி 10 பைசா போனாலும் சரி, 10 லட்சம் வந்தாலும் சரி 10 பைசா போனாலும் சரி, போறதா இருந்தா 10 பைசா, வரதா இருந்தா 10 லட்சம். எப்பேற்பட்டாலும் பார்த்தீங்களா, அவ்வளவு கணக்கா இருப்பாங்க. எனக்கு இங்கேயே ஒரு அனுபவம் உண்டு, பல பேருக்கு தெரியாது. நான் ஒரு முறை இங்கே பேசும்போது ஒரு அம்மா வந்து என்னை பார்த்தாங்க. என்னோட 4வது 5வதுலேருந்து படித்த ஒரு ஃப்ரெண்டு, அவருடைய மனைவி. அவங்க நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிங்க, அப்புறம் இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிங்க, அப்புறம் இந்த இப்படி கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், எங்கள் வீட்டுக்காரவங்க கூட சேர்ந்து படித்தவர். அப்படியா, நல்லா இருக்கிறாரா? பேர்லாம் கேட்டு நல்லா இருக்காங்க. அப்படி அவர் நல்லா இருக்கிறாரு. அவர் வரலையான்னு, இதுக்கெல்லாம் வரமாட்டார். அவர் ஏன் வரமாட்டார்? அவர் வியாபாரம் தான் முக்கியம். காலையில் 6 மணிக்கு கடை திறந்துருவார், ராத்திரி 11 வரைக்கும் பூட்ட மாட்டார். அப்புறம் பூட்டிட்டு ஒரு தடவை பூட்டில் ஊஞ்சல் ஆடி பார்த்துட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் திறந்து வைப்பார். அவர் யாராவது அப்போ வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு. அவ்வளோ வியாபாரத்துலேயே அவருக்கு அக்கறை. நீங்கள் தான் ஒரு நட நம்ம வீட்டுக்கு வாங்க, அவர் கொஞ்சம் புத்தி சொல்லுங்கன்னாங்க. உலகத்திலேயே மோசமான விஷயம் மற்றவங்களுக்கு புத்தி சொல்கிறது. சொல்லும்போது தான் நமக்கே அது இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஏதோ நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு நான் கேட்டேன், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரட்டும்? நாளைக்கு நான் வந்து காலம்பரை ஒரு 8:30 மணி. 8:30 இருக்க மாட்டார், காலம்பரை 5:30 வாங்கங்கிறாங்க. 5:30 ஒரு வீட்டுக்கு போக முடியுமா? சரி போய் புறப்பட்டு 5:30 வீட்டுக்கு போய் கதவை தட்டி அவன் அப்படி திறந்தா, வா 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 வா, உன்னை டிவியில் பார்க்குறேன், அங்கே பார்க்குறேன், இங்கே பார்க்குறேன், எப்படி இருக்கிற நீ? எனக்கு சொன்னாங்க, என் ஒய்ஃப் கூட சொன்னாங்க, உன்னை பார்த்தேன்னு சொன்னாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. காஃபி சாப்பிட்றியா, டீ சாப்பிட்றியா? எதையாவது கொடுத்து என்ன வெளியே தள்ளும். நான் சொன்னேன், எதுவும் சாப்பிட போகிறதா, இட்லி சாப்பிட போகிறேன், 8:30 வரைக்கும் உங்க கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு. 8:30 வரைக்குமா? நான் கடை இருக்கிறது வியாபாரத்துக்கு போகணுமே அப்படின்னு. பேசவே விட மாட்டேங்கிறான், ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறேன். இது எவ்வளோ நேரம் எனக்கு இப்படி நீட்டிக்கிட்டே இருக்காது. டக்குன்னு விஷயத்துக்கு வந்தேன். டேய், போகிற வழிக்கு புண்ணியம் தேடுற, எப்போ பார்த்தாலும் கடை வியாபாரம் கடை வியாபாரம் கடை வியாபாரம். ஒரு நல்ல கச்சேரிக்கு போக மாட்டேங்கிற, ஒரு கோயிலுக்கு போக மாட்டேங்கிற, ஒரு உபன்யாசத்துக்கு போக மாட்டேங்கிற, ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இப்படியே இருந்தா எப்படிற? சொத்து சத்துக்கிட்டு இருந்தால் வாழ்க்கை சரியா இருக்குமா? பொட்டுன்னு ஒரு நாள் போயிட்டோம்னா சொர்க்கத்துக்கு போகிறதா நரகத்துக்கு போகிறதா யோசிக்க வேணாமா? எங்கே போப்பாரு அப்படின்னு. எங்க வியாபாரம் நல்லா நடக்குமோ அங்கதான் போகலாம். அவன் அங்கேயும் போய் கடை போடுறதா தான் இருக்கிறானே ஒழிய, பிரான்ச்சு கடை போடுறதா இருக்கிறானே ஒழிய கடை தேடுறதா இல்லை. தெளிவா இருக்க, எங்க வியாபாரம் நல்லா நடக்குமோ அங்கதான் போகலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு. இந்த பரமதத்தை அப்படிப்பட்டார். வியாபாரத்துல கெட்டிக்கார், பணம் வரவுல பெரிய கெட்டிக்கார். அதை தவிர வேற எந்த சிந்தனையும் கிடையாது, மற்ற இதை பத்தி அவனுக்கு அக்கறையே கிடையாது. கடைக்கு வந்தவன், சார் 2 மாம்பழம் கொண்டாந்து கொடுத்தான் சார். கடைக்கு வந்த எவனோ ஒருத்தர், நம்ம இப்படி பண்ணுவோமா யாராவது? கடைக்கு வந்த ஒருத்தர் 2 மாம்பழம் கொடுத்தா அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டான், எல்லாம் முடிச்சா. இந்த 2 மாம்பழத்தை கடை பையன்ட்ட கொடுத்தான். கடை பையன்ட்ட கூட இல்லை, ரொம்ப ஆச்சரியம். வந்தான் பாருங்க, அவங்ககிட்டே சொன்னான், நீங்க எந்த பக்கமா போறீங்க அப்படின்னா, நாங்க இந்த தெரு பக்கம், எங்க வீட்டில் கொடுத்துருங்க. 3 விஷயம் கவனிக்கணும் நீங்க. இந்த மாம்பழம் வந்த உடனே ஏன் வீட்டுக்கு அனுப்பணும்? கடையில வச்சிருந்தா வேற எவனுக்காவது கொடுக்க வேண்டி வரும். இப்போ மல்கோவா மாம்பழம் 2 கொடுக்குறேன், அப்படி டேபிள் வச்சிருக்கா வச்சுங்க. அடுத்தாப்புல வருவாங்க, கேட்பான், மல்கோவாவா என்ன அர்த்தம்? எனக்கு கொஞ்சம் தெரியா அப்படின்னு அர்த்தம். அது கேட்பானா இல்லையா? அர்த்தம் வந்தா இது இந்த சான்ஸே கொடுக்க கூடாது. என்ன, உடனே பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பு. அந்த பொருள் பற்றி அவனுக்கு எவ்வளவு பாருங்க, உடனே வீட்டுக்கு அனுப்புனா. சரி,
உடனே வீட்டுக்கு அனுப்பினா கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, கடப்பையில கொண்டா இங்க வாடா, கொண்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு வா, அம்மாட்ட கொடு, நான் கொடுத்தேன் கொடு, இதான இயல்பு. கடப்பையில தானே அனுப்புவாங்க. கடப்பையில அனுப்பல. ஏன்? நல்ல வியாபாரம் நடக்கும் போது கடப்பையில வெளியே அனுப்பக்கூடாது. சரி, அப்ப வேற எவன்டையா கொடுத்து விட வேண்டியதானே. யாராவது ஒருத்தரை பார்த்து, சார் நீங்க நம்ம வீட்டு வழியா போனீங்கன்னா இந்த பழத்தை வீட்டுல கொடுக்கலன்னு, வேற ஒருத்தன் கொடுத்தா 2 கொடுத்தா அவனுக்கு ஒன்று கொடுக்க வேண்டி வரும். சும்மா ஒருத்தன் 2 மாம்பழத்தை வீட்டுல கொண்டு சொல்ல முடியுமா? நீங்க ஒன்று எடுத்துங்க, நம்ம வீட்டுல ஒன்று கொடுங்கன்னு சொல்லணும். கர்டிசி. இப்ப எவ்வளவு கால்குலேட்டிவ் பாருங்க. 2 மாம்பழத்தை எடுத்தான், எவன் கொடுத்தானோ அவன்கிட்ட கொடுத்தான், நம்ம வீட்டுல கொடுத்துருங்க. இதை விட எவனும் யூஸ் பண்ணாத ஒரு வேர்டு யூஸ் பண்ணா என்ன, வச்சிருக்க சொல்லுங்க. அவனை தின்னுடுவான். இந்த வேர்டே தப்பு இல்லையா? இது நான் வருவேன் மத்தியானம் வச்சிருக்க சொல்லுங்க, மனைவி வச்சிருக்க மாட்டாளா? இப்படி ஒரு அட்வைஸ் பண்ணலாமா? இல்லாலும் வைக்க வைக்க வைக்கங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அடுத்த பாட்டுல வருது, இதை வச்சிரு அப்படின்னு கொடுத்து விட்டாங்க. அப்ப எவ்வளவு பொருட்பற்றி இவனுக்கு இருக்கு பாருங்க. உலகத்துல கொண்டு போய் கொடுத்தார் வந்தவர். அதை இல்லாலும் வைக்கன்னு கொடுத்த மாங்கனியை வாங்கி இந்த அம்மா மாங்கனிகள் 1-2 வாங்கி உள்ள வச்சார். வச்ச அடுத்த வினாடி சார் ஒரு சிவனடியார் உள்ள வந்தார். பசி வீட்டு வா. இந்த அம்மா வீட்டுல வந்து கதவு சாத்தியே இருக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. சிவனடியார்கள் நேரம் உள்ள வரலாம். அது எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, வேற ஒரு சிவனடியார் மனையுட் புகுந்தார்னு எழுதினார் சேக்கிழார். வேகமா உள்ள வந்தார். புகுந்தார்னு என்ன தெரியுமா? வித்வுட் பர்மிஷன் என்டர் பண்றதுதான் புகுதல். இல்லைன்னா கொஞ்சம் சிக்கல் பாருங்க. பர்மிஷன் வாங்கிட்டு உள்ள வர வேண்டி இருக்குன்னு சொன்னா இந்த வீட்டுல சிவனடியாருக்கு மரியாதை கம்மின்னு அர்த்தம். பர்மிஷன் வாங்காம உள்ள நுழைந்தார்னு எழுதுனா மரியாதை கம்மின்னு அர்த்தம். புகுந்தார்னு எழுதுனா மரியாதையும் இருக்கு, ஆனா பர்மிஷன் வேண்டியது இல்லை. புதுமனை புகு விழான்னு ஒரு வேர்டு யூஸ் பண்றோம். புகுதல் உயர்ந்த சொல், வித்தவுட் பர்மிஷன் வரலாம். ஆனா அட் த சேம் டைம் அது நுழைதல் போல் கேவலம் அல்ல. நுழைதல் கேவலம்னு உனக்கு யார் சொன்னான்னு கேக்குறீங்களா? ஒரு பழமொழி இருக்கு, திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரிங்கிற. அதான் ஒருத்தர் சொன்னார், திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி நானே, பூனை மட்டும் நுழையிறது இல்லையா? பூனை பர்மிஷன் கேட்டுட்டு தான் வருதான். எப்படி தெரியும்? மயாவும் பூனை கேக்குதான், மயாவும். அது தேசிய மொழியில கேட்டு வருது, நேஷனல் பூனை. நாய் எப்படிலாம் கேட்காமே வரதால திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரிட்டான். நுழையிற மாதிரின்னா மற்ற இவர் யாரு? ஒரு அடியார் ஒருவர் மனையுட் புகுந்தார். அவ்வளவு பசி, உள்ள ஒரு தலைய பசிக்குது, சாப்பாடு போடுன்றது. எல்லா அடியாருக்கும் லிபர்ட்டி உண்டு அந்த வீட்டுல. இப்ப இந்த அம்மா சமையல் எப்படி பண்ணிருக்கா பாருங்க. சாதம் வச்சுட்டா, இன்னும் காய்கறி குழம்பு பண்ணல. இது பழைய வாழ்க்கை முறை. என்னன்னு கேட்டா, சமையல் முதல்ல சாதம் வச்சிருவாங்க, குழம்பு காய்கறி எல்லாம் அப்புறமா தான் பண்ணுவாங்க. இப்ப எல்லாம் முடிச்சுட்டு சூடா சாதம் வைக்கணுங்கிற பழக்கம் இருக்கு. ஆனா இப்ப குக்கர் வந்ததுக்கு அப்புறம் எதுவும் தனித்தனியா வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்தையும் உள்ள வச்சு உசு 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 உசுன்னு, இவங்க 3 சவுண்டு அவன் 3 சவுண்டு, உசு உசு உசுன்னா வெந்தோடுறது எல்லாம் உள்ள. நல்ல வேலை புருஷன் வெளியில இருக்கிறதே பெரிய 3 சவுண்டு குக்கர் கத்தனா விஷயம் முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் வச்சு. அப்ப அப்படி கிடையாது. கொடி அடுப்பு வச்சிருப்பாங்க. ஒரு அடுப்புல சாதம் தலை 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 வேகும். கொடி அடுப்புல வந்து பருப்பு வேக விட்டுருப்பாங்க தனியா. சாதமும் பருப்பும் தான் தயாராகும், மற்ற எல்லாம் அப்புறம் தான். ஏன்? சாதம் சூடு ஆறாது, வடிச்சு அப்படியே வச்சுடலாம். குழம்பெல்லாம் வரிசை அடுத்தடுத்து வைக்கலாம், வந்த உடனே சாப்பிட்றதுக்கு சரியா இருக்கும். இந்த கான்செப்ட், அதாவது 2 எதிர்பார்க்கிறாங்க. யாரும் வந்துட்டாலும் இம்மீடியட்டா சாப்பாடு போடுறதுக்கு சாதம் ரெடியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சாதம் வேகிறதுக்கு லேட் ஆயிடும். என்ன இருக்கோ, பருப்பு பொடியோ கருவேப்பிலை பொடியோ தயிரோ எனத்தையும் போட்டு சாப்பிட்டு போயிடலாம், வந்தவன் சாப்பிட்டுட்டு போடும். குழந்தைகளை நீங்க பார்த்துருக்கீங்களா? அது திடீர்னு பசிக்கும் அப்படிங்கும். பசிக்குன்னா ஒரு பருப்பும் சாதம் போட்டு சாப்பிட சொல்லிடலாம், பெரிய விஷயம் இல்லை. கணவன் வெளியூர் வியாபாரம் போறா, திடீர்னு சொல்லுவான் 11 மணிக்கு வந்து நான் சாப்பிட்றேன், என்ன இருக்கோ போடுன்னா. இந்த அம்மா சாதம் வைக்காம சாம்பார் இருக்கு, ரசம் இருக்கு அப்படின்னா எல்லாம் கலக்கி குடிச்சுட்டா போறது. இந்த வாழ்க்கையில எதிர்பார்ப்பு, பிளானிங், அந்த காலத்து சிஸ்டமே அப்படி. சாதம் முதல்ல தயாராகிடணும். அதனால இந்த அம்மா சாதம் வடிச்சுட்டான். இன்னும் வேற ஒண்ணும் தயாராகல. இது எப்படி தெரியுது? கரியமுது ஆயிற்று, கரியமுது ஆகவில்லை, திருவமுது ஆயிற்றுங்க. திருவமுதுனா சாதம், கரியமுதுனா காய்கறி குழம்பு, இதெல்லாம். கரியமுது ஆகவில்லை, திருவமுது ஆயிற்று. இதே வார்த்தைக்கு பின்னால வேற ஒரு அர்த்தம் நான் அப்ப அது வரும்போது சொல்றேன். கரியமுது ஆகவில்லை, திருவமுது ஆயிற்று, அதுக்கு வேற அர்த்தம் வரும். இந்த அடியாருக்கு சாதம் போட்டா, தயிர் ஊத்தினா, பிசைஞ்சு சாப்பிட்டா, மாம்பழம் வாங்க போட்டா, எப்படி வெறும் சாப்பாடு போட முடியும்? 2 மாம்பழத்துல ஒரு மாம்பழம் கொண்டு வந்து இந்த அடியாருக்கு போட்டா. அந்த அடியார் சாப்பிட்டா, எப்படி பரிமாறினா? பல் விரைந்து வந்து அணைந்து வேக வேக வேகமா வந்து பரிமாறினா. பரிமாறுவது ஒரு பெரிய கலை. நீங்க லேட்டா பரிமாறினா சில பேருக்கு பசி முதல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இவ்வளவு கேப் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்பா.
இல்லையா? சப்பாத்தி சாப்பிட்ற போட்டி நடந்துதான். அதில் அந்த மாடரேட்டர் எண்ணிக்கிட்டே வந்து 41 சப்பாத்தி இவன் சாப்பிட்டதா சொல்லியிருக்கிறார். அவன் சொன்னான் நான் 42 சாப்பிட்டேன் அப்படின்னா, இல்லை 41 அப்படின்னார். உடனே அவன் சொன்னான் சரி முதலேருந்து ஆரம்பிப்போன்ட்டான். நீங்க ஹாஸ்டல்ல பசங்கள்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பரிமாறும் போது உடனே பரிமாறலன்னு வச்சுங்க, அந்த கேப் விழுந்துட்டா ஜாஸ்தியா சாப்பிடுவோம். ஹாஸ்டல்ல விழுந்து பரிமாறிட்டே போனோம் இல்லையா, மறுபடியும் குழம்புல இருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்பா. இந்த காத்திருக்க முடியாது. இந்த அம்மா வேகமா வந்து பரிமாறினா. இன்னொன்னு, பரிமாறும் போது அவங்க பசி தெரிஞ்சு பரிமாறணும். இதுதான் பெண்மையினுடைய பெருமையை. நெய்வேலியில் ஒரு முறை பேசுறதுக்கு போயிருந்தேன். அதெல்லாம் 25 வருஷத்துக்கு முதல் நிகழ்ச்சி. பேச போயிருந்தேன். பஸ்ஸில் இறங்கி கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கண்டுபிடிச்சி போனால் வீடு பூட்டி இருக்கு. என்னை கூப்பிட்டு இருந்த ஒரு வீடு பூட்டி இருக்கு. வாசல்லே உட்காந்துருக்கு. இந்த துண்டை கொஞ்சம் அகலமாக போட்டால் 10 பஞ்சு வசூல் ஆகிடும். அவ்வளவு பசி. 3:30 மணிக்கு அவங்க வீட்டில் எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தாங்க. வாங்க வாங்க வாங்க, அவசரமாக பக்கத்தில் ஒரு நல்ல செய்தி போக வேண்டியதாக போச்சு, மன்னிச்சுங்கோ அப்படின்னு பூட்டை திறக்கிறாங்க. உள்ளே போகிறோம். அந்த அம்மா என்னை எப்படி பார்த்துட்டு கணவரை சொன்னாங்க, அவருக்கு அந்த ஆப்பிள் நறுக்கி கொடுங்கோ, நான் உள்ளே போய் ஒரு காஃபி கலந்துட்டு வரேன் அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க. அந்த அம்மா அந்த ஆப்பிள் நறுக்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே போகிறாங்க. இவர் என்னை பார்த்து கேட்குறாரு, ஆப்பிள் சாப்பிட்றீங்களா? நமக்கு வேண்டாத மரியாதை இப்போ என்னத்துக்கு அப்படின்னு விட்டுட்டார் மனுஷன். வேற என்னமோ பேசுறாரு பாட்டு. நான் ஆப்பிளே பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அந்த அம்மா உள்ளே போய் காஃபி கலந்துட்டு அங்கேருந்து அவசர அவசரமாக வந்தாங்க. வந்து அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, அவருக்கு ஆப்பிள் நறுக்கி தரலையா அப்படின்னு. அவர் வேண்டான்னுட்டார் அப்படின்னாரு. அந்த அம்மா சொன்னாங்க, அவர் முகத்திலேயே பசி எழுதி ஒட்டியிருக்கே தெரியலையா. அப்பதான் தாய்மையினுடைய மேன்மை என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சார் பக்கத்திலே உட்காந்து என் பிராணனை வாங்குறான் சார், அவனுக்கு தெரியல சார். 10 அடி தள்ளி நிற்கிறான் அந்த அம்மா, அவளுக்கு என் பசி தெரியுது சார். அவர் முகத்திலேயே பசி எழுதி ஒட்டி இருக்கே உங்களுக்கு தெரியலையா? என்ன வார்த்தை சொல்லுங்க. என் பசி அவளுக்கு தெரியுது தாய், இவருக்கு தெரியல. அதான் ஆணினுடைய இயல்பு பெண்ணினுடைய இயல்பு. காரைக்கால் அம்மையார் பசி அறிந்து ஊட்டுகிறார். பல் விரைந்து வந்து அணைந்து இந்த அடியாருக்கு அப்படி பரிமாறினாரா. என்ன சார் இருக்கு பரிமாறதுக்கு? சாதம் தயிர் மாம்பழம் தவிர எதுவுமே இல்லை. அப்ப என்ன புரிஞ்சுதுன்னா, ஒரு விருந்து என்பது பரிமாறுகிற உணவில் இல்லை, பரிமாறுகிறவன் உணர்வில் இருக்க. 10 வகை கறி போட்டு திட்டிக்கிட்டே போட்டா விருந்தாது. தின்னு தொலை. முட்டைக்கோஸ் 35 ரூபாய், தின்னு தொலை. வாழை இலை 80 பைசா, தின்னு தொலை. இந்த மாதிரி நெய்யே பார்த்துருக்க மாட்டேன், ஊத்திக்கோ அப்படின்னா இதை எவனா திங்க முடியுமா? வெறும் பழைய சாதமா இருக்கலாம், பெசஞ்சு மாவோட கொடுக்கலாம். ஆனா நீங்க சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன்னா அதுல இருக்கிற அந்த அன்பு விருந்து இதுல இருக்கா? குருநானக்கிட்ட வந்து ஒரு பையன் ஒரு சப்பாத்தி கொடுத்தான். பெரிய பணக்காரன், நெய்யில ஈலாம் பண்ணி ஒரு சப்பாத்தி கொண்டு கொடுத்தான். தொடவே மாட்டேன். வரட்டு சப்பாத்தி ஒரு பையன் கொண்டு வந்து கொடுத்தான். அதை அப்படி கஷ்டப்பட்டு கடிச்சார். கூட இருந்தவெல்லாம் கேட்டான், அருமையா நெய் போட்டு பண்ணியிருக்கிறார், அதை விட்டுட்டு என்னத்துக்கு இந்த சப்பாத்தியை, அதை எடுனார். அந்த நெய் சப்பாத்தி ஒரு புழி புழிஞ்சார், ரத்தமா கொட்டுச்சு. பலருடைய ரத்தம் தான் இந்த சப்பாத்தி. இவன் சப்பாத்தியை புழி அப்படின்னா பூவா கொட்டுச்சு. என்ன அப்படின்னா பலருக்கு செஞ்ச தியாகத்தினுடைய வெளிப்பாடு. அப்ப எதுல இருக்கு உயிர்? நெய்யில இல்ல. அது எதுல இருக்கு உயிர் அப்படின்னா பரிமாற அன்புல இருக்கு. அதான் சொல்றார், விருந்து ஆனந்தமா உண்டாரா. இவர் கொண்டு வந்து அல்லல் தீர்ப்பவர் அடியார் தம்மை அமுது செய்வித்தார். அருமையான விருந்துட்டாரா. வல்விரைந்து வந்து அணைந்து படைத்து மன மகிழ்ச்சியினால் அல்லல் தீர்ப்பவர் அடியார் தம்மை அமுது செய்வித்தார். விருந்து படைச்சார். வெறும் சாதம் தயிர் மாம்பழம், அவ்வளவுதான். மாம்பழத்துல ஏன் கொடுத்தாருன்னா ஒண்ணுமே இல்லாம எப்படி தயிர் சாப்பிடுவாரா, அதுக்காக ஒரு மாம்பழம் கணவனுக்கு ஒண்ணு முடிவு பண்ணிட்டு இவருக்கு ஒரு மாம்பழத்தை நறுக்கி போட்டா. இந்த லிபர்ட்டி அந்த அம்மாக்கு இல்லையா? கொடுத்துட்டான். எல்லாம் முடிஞ்சு போயாச்சு. நம்பாள் அப்புறமா கடையை மூடிட்டு மத்தியானமா வர்றா, சாப்பாட்டுக்கு வரா. சேக்கிழாருடைய குறும்பு, இந்த கடை வியாபாரம் பண்றவங்க காலம்பரை கடை திறந்துட்டு மத்தியானம் வந்து குளிச்சுட்டு சாப்பிடுவாங்க. சில பேர் நீராடி குளிக்க போனா நீராடி புகுந்து அடிசில் பையில. இந்த நீராடின்னு எழுதும் போது இடையினரா போட்டார். என்ன அர்த்தம் தெரியுமா? நெத்தில திருநீர் வச்சா நீராடின்னு வல்லினம் போடலாம், நீராடின்னு இடையினம் போட்டா வெறும் குளிச்சா சாப்பிட வந்தான். குளிச்சுட்டு நெத்தில ஒரு திருநீர் வைக்கப்படாதா, ஒரு தோத்திரம் சொல்லப்படாதா, ஒரு வழிபாடு பண்ணக்கூடாதா, ஒரு சின்ன ஒண்ணு கிடையாது. சில பேர் குளிச்சா உடனே அப்படியே சாப்பிடணும்பா, பாத்திருக்கீங்களா? இந்த பாத்ரூம்ல தலையை தொட்டு கேப்பா, ஆச்சா ஆச்சா அப்படியே வந்து அப்படியே சாப்பிடுவாரு, பசி பொறுக்காது. நல்ல வேளை பாத்ரூம்ல இலை போடுன்னு சொல்லாம ஏதோ வெளியில வந்தாலும் சாப்பிடுறாங்க, அதுவே நம்ம பண்ண புண்ணியம்னு எடுத்துக்கணும். அப்படி நீராடு புகுந்து அடிசில் பையில குளிச்சுட்டு நேர போனா சாப்பாடு போடு அப்படின்னு உட்காந்துட்டு
கற்பின் மிகு மனையாரும் கடப்பாட்டில் ஊட்டுவார். கடமை, மனைவிக்குரிய கடமை, ஒரு குறை வைக்கல, அந்த அம்மா எல்லாத்தையும் சாப்பாடு போட்டா. கற்பின் மிகு மனையாரும் கடப்பாட்டில் ஊட்டுவார். சாப்பிட்டாச்சு. ஒரு மாம்பழம் கொண்டு வந்து போட்டுட்டா, சாப்பிட்டு போக வேண்டியதானே. ரொம்ப பிரமாதமா இருந்தது. சாப்பிட்ட உடனே அந்த இன்னொரு மாம்பழம் சார், டைவர்ஸ் வாங்குறதுக்கு இது ஒன்று போறோம். டைவர்ஸ் ஒன்று போறோம். ஏன் 2 மாம்பழம் வந்தது, புருஷனுக்கு ஒன்று பொண்டாட்டி ஒண்ணுங்கிற அந்த பேசிக் கர்டிசியோ உனக்கு தெரியல. ஒன்று நீ சாப்பிட்டுட்டு இன்னொன்று கேட்குறிய, உன்னோட மனுஷி வாழ முடியுமான்னு கோர்ட்ல கேஸ் கொடுத்தா ஜட்ஜு சொல்வார், யூ ஆர் கரெக்ட், யூ கேன் நாட் லிவ் வித் ஹிம். இவன் ஒரு காட்டும் பிராண்டி, மனைவிக்கு ஒரு பழம் வேண்டும் என்ற அடிப்படை உணவு கூட இல்லாதவனோடு ஒரு பெண் எப்படி வாழ முடியும் அப்படிம்பார் ஜட்ஜு. இதெல்லாம் லேட்டஸ்ட் ட்ரெண்ட். அந்த காலத்து வாழ்க்கை முறை என்னன்னா, தனக்காகவே வாழல, வாழ்ந்ததே பிரத்யார்காத்து. இது கணவனுக்கும் பொருந்தும். தனக்காகவே வாழல, பிரத்யார்காத்தான் வாழணும். இப்ப காரைக்கால் அம்மையார் மாம்பழம்னு கேட்ட உடனே நீ எப்படி கேட்கலாம்னு கேட்கல, நான் அப்ப என்ன பண்ணுவேன், உள்ள போயிட்டேன். அம்மருங்கு நின்றனைவார் அருங்கனிக்கு என் செய்வார், அம்மருங்கே நின்றையர்வார் அருங்கனிக்கு என் செய்வார், மெய்மறந்து நினைந்து உற்ற இடத்து உதவும் விடையவர் தாழ் தம்மானம் கொண்டு உணர்தலுமே. அப்பா இறைவா, நான் என்னடா பண்ணுவேன், கணவன் கேட்டு நான் எப்படா இல்லேன்னு சொல்லுவேன். வேற யாரானு கேட்டா கூட இருக்கு இல்லேன்னு சொல்லலாம். கணவன் கேட்கிறான், கொடுத்தவன் கேட்கிறான், பசியில கேட்கிறான், சாப்பிட்ட உட்கார்ந்த இடத்துல கேட்கிறான், நான் இல்லேன்னு என் வாயால எப்படி சொல்ல முடியும். அழுதா அந்த அம்மா. தம்மனம் கொண்டு உணர்தலுமே, அவர் அருளால் தாழ் குழலார் கைமருங்கு வந்திருந்தது. இப்படி கையை நீட்டி அழுதா பாருங்க. இந்த கையில ஒரு மாம்பழம் வந்தது. எனக்கு இது பெருசாவே தெரியல, மாம்பழம் வந்தது பெருசாவே தெரியல. இந்த மாம்பழம் வந்தோடனே கிடுக்கிடுன்னு எடுத்துட்டு வந்து கணவன்ட்ட போட்டாலே ஒழிய எனக்கு எப்பேற்பட்ட அருள் வந்து விட்டது என்று தன்னை அந்த அம்மையார் வியக்கவில்லை. அங்கதான் பெரிய புராணம் உயிரோடு இருக்கு. நமக்கு ஒரு சின்ன அதிசயமோ அற்புதமோ நடந்துட்டா நம்ம ஊரையே கூட்டுறோம். யாராவது ஒருத்தர் பார்க்கிறாரு, என் பொண்ணுக்கு என்ன கல்யாணம், கவலையே படாதீங்க, 3 மாசத்துல கல்யாணம் ஆயிடுன்னு சொல்லி நிஜமாவே 3 மாசத்துல கல்யாணம் ஆயிட்டா நமக்கு கொம்பே முளைச்சு போயிடு. நான் சொன்னேன், கரெக்டா நடந்தது. நான் எவ்வளவு சாமி கும்பிட்டுருக்கேன் தெரியுமா. எல்லாம் ஆரம்பிச்சிடும் உடனே. நாம சொன்னோம், நடந்தது. அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. அது என்னது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம், அவுட்டு. எத்தனை பேருக்கு அந்த கிறுக்கு வந்து தெரியுமோ, ஒரு சின்ன மிஸ்டேக் பவர் தனக்கு வந்துட்டதாகவும், தான் கிட்டத்தட்ட கடவுளாவே ஆயிட்ட மாதிரியும், என்னமோ உலகத்துக்கு அது தெரியாத மாதிரியும், அதை சீக்கிரமா தெரிய வைக்கிறதுக்கு டிவியில ஒரு சேனல் கிடைச்சுட்டாலே பரவாயில்ல போலவோ அப்படித்தானே தோணுது. முடிஞ்சா ஒரு 1/2 hour உன் செலவுல என்னை பத்தி ஒரு பிராட்காஸ்ட் பண்ணேன், நான் எவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டேன் உலகத்துக்கு தெரியட்டும். என்னென்ன பைத்தி காட்டணும் ஊர் உலகத்துல. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நமக்கு நடக்கிற இறைவனுடைய அருளை கண்டு ஒரு கற்புடைய பெண் போல் நாணுகிறவன் தான் ஞானியை ஒழிய விளம்பரப்படுத்துகிறவன் அஞ்ஞானி. நீங்க சேர்க்கிறார் பெரிய புராணத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி என்னன்னா, அதிசயம் விளம்பரத்துக்குரியதல்ல, அதிசயம் அனுபவத்துக்குரியது. இந்த மாதிரி பெருசா எடுத்துக்கவே இல்லை. வேற கூட பழத்தை கொடுத்துட்டான். கணவன் கேட்டான், கொடுத்துட்டு அவன் தின்னு இப்படி சொன்னா, முத பழத்தை விட ருசியா இருக்கு, முத பழத்தை விட ருசியா இருக்கு, இந்த பழம் எப்படி வந்தது, நான் கொடுத்த பழம் இல்லைன்னா. இந்த பிரான்ஸ்ல சொல்லுவான் டீ டேஸ்டர், வைன் டேஸ்டர் அப்படின்னு. அவங்கலாம் ஒரு டிராப் அப்படி எடுத்துட்டு வைப்பாங்களாம், குவாலிட்டியை டிசைட் பண்ணுவாங்களாம். அதான் சொன்னா, ஒரு வைன் டேஸ்டர் இப்படி ஊசியில தொட்டு இப்படி நாக்கில் வச்சுட்டு இந்த பேரலை கொட்டுங்க அப்படின்ட்டான். ஏன்டான்னா, கொட்டுங்க, கொட்டினா கீழே ஒரு ஆணி இருந்ததுதான். ஒரு பெரிய பேரல் வைன்ல இத்தனோண்டு ஆணி இருந்தது. எப்படா தெரியுதுன்னா, டேஸ்ட் தெரியுதுன்னா, ஊசியில டிப் பண்ணி இப்படி நாக்கில் வைப்பாங்க. அந்த மாதிரி இவன் அப்பேற்பட்ட டேஸ்டர் போல் இருக்கு. மாம்பழத்தை திருப்பி சொன்னா, இது நான் கொடுத்த பழம் இல்லை, இந்த பழம் வேற எங்கேருந்து வந்திருக்கு, இது என்ன பழம், இது எப்படி இந்த பழம் வந்தது. இப்ப இந்த அம்மாவுக்கு ஒரு டயலமா, கணவனுக்கு ஒளிச்சு ஒரு வாழ்க்கை கிடையாது, அவன்கிட்ட மறைக்க முடியாது. ஆனா அதே சமயத்துல கடவுள் கொடுத்தார்னு விளம்பரப்படுத்த முடியாது. இதுதான் தர்ம சங்கடம்னு பேர். என்ன தர்ம சங்கடம்? வெளிப்படுத்தினா இறைவன் அருளை வெளிப்படுத்திய குற்றம், மறைத்தால் கணவனுக்கு உண்மையை மறைத்த குற்றம். இந்த அம்மா என்ன பண்ணுவா, கணவனா கடவுளா, கணவனா கடவுளா என்ன டிசைட் பண்ணா தெரியுமா? கடவுளை விட கணவன் முக்கியம் முடிவுபடுத்தும். வெளிப்படுத்தினா விளம்பரப்படுத்திய குற்றம். பட் கணவனுக்கு எப்படி போய் சொல்ல முடியும்? ஈசன் அருளால் என்றார், கடவுளுடைய அருளால் இந்த மாம்பழம் வந்தது. இவனை நம்ப மாட்டானே. ஈசன் அருளால் என்றால் இன்னொன்று கொணர்க என்றார். எங்க அப்படி ஒரு கடவுள் அருளால் உனக்கு மாம்பழம் கிடைக்கும்னா இன்னொன்னு கொண்டா அவனுக்கு அவநம்பிக்கை. இப்ப இந்த அம்மா என்ன பண்ண முடியும்? இப்ப இறைவனை பார்த்தா இது பொய்யா போச்சுன்னா நான் முதல்ல சொன்னது பொய்யா போயிடும். என் நிலைமை இப்ப தர்ம சங்கடம். தர்ம சங்கடம் என்ன தெரியுமா? 2 தர்மங்கள் போதுகிற போது ஏற்படுற சங்கடம் தான் தர்ம சங்கடம். சொல்லிட்டா
கடவுளுடைய வெளியிட்ட குற்றம், மறைச்சுட்டா கணவன்கிட்ட போய் சொன்ன குற்றம். 2 தர்மம் போது அது நிறைய பேர் வாழ்க்கையில் தர்ம சங்கடமே வராது. 2 தர்மம் ஆகுது நம்ம வாழ்க்கை. ஒருத்தர் சொல்றான், பஸ்ஸில் டிக்கெட் இல்லாமல் போறதா ரயிலில் டிக்கெட் இல்லாமல் போறதான்னு ஒரே தர்ம சங்கடமா இருக்கு. அது தர்ம சங்கடம் இல்லை, அதர்ம சங்கடம். 2 அதர்மத்தில் எந்த அதர்மம் செய்யலாம்னு இவ்வளவு டீட்டெயில்டா ஆராய்ச்சி பண்ணுமா என்ன? அது அதர்ம சங்கடம். இந்த அம்மாக்கு தர்ம சங்கடம். 2 தர்மத்தில் எதை பின்பற்றினாலும் தர்மம் இடிக்கிறது. நான் அதுக்கு ரொம்ப விளக்கம் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வாழ்க்கையில் 2 தர்மம் இடிக்கிற போது 2 தர்மம் இடிக்குதுன்னு விட்டுட முடியாது. உங்களால் இயன்ற தர்மத்தை செய்யுங்கள், தர்மத்தின் மற்ற பகுதியை தர்மம் காப்பாற்றிக்கொள்ளும். இதுதான் சரியான வாழ்க்கை. வெளியிட்ட அந்த அம்மா ஈசன் அருளால் நம்பல, இன்னொன்னு கொண்டாடுனா அழறா. அப்படியே இன்னொரு பழம் வந்தது, இப்படி கணவன்கிட்ட போட்டு. இப்ப அவன் இப்படி பார்த்தான், ஏன் அவன் எழுத்தாப்புல கையில பழம் வருது, அப்படி போட்டான். திகச்சு போய் இப்படி திரும்பி பார்த்தான், மேல பார்த்தான். அந்த பழம் அடுத்த வினாடி மறைஞ்சிருச்சு. அது ஏன் மறைஞ்சதுன்னா கடவுள் கணக்கு வைத்திருக்கிறார். அவர் ஒரு அடியார், அவர் அடியார் சாப்பிட்டதுக்கு ஒரு பழம் கொடுத்துட்டு இந்த பையன் போனஸ் கேட்கிறான், கொடுக்க மாட்டார். இதுக்கு சம்பந்தம் இல்லை, இவனுக்கு என்ன ஒரு பழம் கொடுக்கறது? ஆனா வந்ததுங்கிறத காமிச்சாரு, பட்டுன்னு மறைய வச்சுட்டாரு. மறைஞ்சாத்தான் இந்த பையனுக்கு பயம் வரும். நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லி தட்டுமா? சில பேர் நான் இது வரவழைக்கிறேன், லிங்கம் வரவழைக்கிறேன், பொம்மை வரவழைக்கிறேன், சந்தனம் வரவழைக்கிறேன், நம்ம ஏமாந்து போயிட்டோம் பல பேர்கிட்ட. அப்படி கொடுக்கறவன்ட்ட திருப்பி சொல்லுங்க, இது வானா மறைச்சிருன்னு சொல்லுங்க, முடியவே முடியாது. திரும்ப அந்த இடத்துல மறைச்சிட்டான்னா அவன் வணங்கத்தக்கவன். உங்களுக்கு அந்த இலக்கணம் தெரியல. உங்களுக்கு ஒரு சின்ன பொம்மை எடுத்து கொடுப்பாரு ஒருத்தர், ஒரு சின்ன பிள்ளையார் பொம்மை எடுத்து கொடுப்பாரு, சந்தனம் எடுத்து கொடுப்பாரு, அது ஈஸி. உங்க எழுத்தாப்புல வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க, வேண்டாம், இது எனக்கு தேவையில்லை, மறுபடியும் மறைய வையி, முடியாது. மறைச்சிட்டா அவர் உண்மையிலேயே சித்தி புருஷன் அர்த்தம், சித்த புருஷன் அர்த்தம். மறைக்கலன்னா வித்தை உடையவன் அர்த்தம். இது வித்தை, மறைஞ்சா சித்தி. அதான் வித்தியாசம். 2க்கு வித்தியாசம் இருக்கு. நமக்கு தைரியமே இல்லை. அப்படி ஒருத்தன் கொடுத்தா உழுந்துருவோம் உடனே, ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோ பயம், ரத்தத்திலேயே பயம், அது ஜீன்லயே வர்றது. ஏன் பயப்படணும்? கடவுள் பயமுறுத்துகிற விஷயம் அல்ல, ஆன்மீகம் அச்சத்துக்குரிய விஷயம் அல்ல, ஆனந்தத்துக்குரிய விஷயம். அது ஆனந்தத்துக்குரிய விஷயம். இந்த அம்மா பாருங்க, அந்த பழத்தை சிவபெருமான் கொடுத்தார், மறைச்சிட்டார். எந்திரிச்சு போய் கை கழுவுனா, கை கழுவல, அந்த அம்மாவை கை கழுவிட்டான். ஏன் எப்படி நாம இவளோட வாழ்றது? பெரிய சிக்கலா போயிடும் போல் இருக்கு. இப்படி தெய்வத்தன்மையுடைய ஒருத்தியோட நம்ம எப்படி குடும்பம் நடத்த முடியும்? பயந்துட்டான். அவன் சொன்னான், பாண்டி நான் வெளிநாடு போய் கொஞ்சம் பொருள் ஈட்ட வேண்டியிருக்கு, போயிட்டு வரேன் அப்படின்னா. சரி அப்படின்னா போனா, வெளிநாடு போனா, பொருள் ஈட்டினா, திரும்பி வந்தா, பாண்டி கடற்கரை ஓரமா ஒரு வீடை பார்த்தான், செட்டில் ஆயிட்டான். இங்க வரல, அங்க போய் செட்டில் ஆயிட்டான். என்னாச்சு? அங்கேயே ஒரு மனைவி திருமணம் பண்ணி கொண்டான். அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. யாருக்கு? அந்த 2வது மனைவிக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிச்சான். புனிதவதின்னு வச்சுட்டான். உங்களுக்கு தெரியும், நம்ம நாட்டில் மரபு என்ன தெரியுமா? தாயார் பெயரை பொன் குழந்தைக்கு வைப்போம். மனைவி அனுமதிச்சா தாயார் பேரை பொன் குழந்தைக்கு வைப்போம். அந்த தாயார் பேரை வச்சதால தான் அதுக்கு பெயர்த்தின்னு பேரு. தமிழ் அது பேரு பேத்தின்னு சொல்றோம் பாருங்க. அதுக்கு ஏன் பேத்தின்னு பேரு? பேத்து பேத்து என்று பேத்துவதால் பேத்தி. பெயர்த்தி, தாயாருடைய பெயரை உடையவள் பெயர்த்தி, தகப்பனுடைய பெயரை உடையவன் பெயரன், அந்த பெயரன் பெயரை உடையவன் பெயரன். அப்ப பெயர்த்தின்னு எப்படி வைக்கணும்? அம்மா பேர் வைக்கணும் பொண்ணுக்கு. இவன் பாருங்க, அவங்க அம்மா பேர் வைக்கல, இந்த பொன் குழந்தைக்கு புனிதவதின்னு பேர் வச்சான். அப்ப இன்டைரக்டா என்ன கம்யூனிகேட் பண்ணிட்டான்? புனிதவதி எங்க அம்மான்ட்டான். அந்த ரிவர்ஸ், புனிதவதி எங்க அம்மா அப்படின்ட்டான். நான் இதுக்கு தான் இப்படியும் ஒரு தாயான் தலைப்பு கொடுத்தேன். இந்த உலகத்தில் தான் பிள்ளை பெறுவதன் மூலம் தான் ஒரு பெண் தாயாக முடியும். கணவன் இன்னொருத்தி மூலம் பெற்ற பிள்ளையின் மூலமாக கணவனுக்கு தாயானவர் இந்த பெண் மட்டுமே. இப்படி ஒரு தாய் உலகத்தில் இருந்ததே இல்லை. அதான் ஆச்சரியத்தில் பெரிய ஆச்சரியம். இப்படியும் ஒரு தாயா என்று வியக்க வைக்கிற வரலாறு காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு. இதுக்குள்ள ஊர் ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் அங்க போய் வேற ஒரு மனைவியோட குழந்தையோடு இருக்கிறான்னு. இந்த அம்மாவை பல்லக்கில் ஏத்துனாங்க, கொண்டு போய் புருஷ முன்னாடி சேர்த்து வச்சிடுறோம் வாங்க அப்படின்னு அழைத்து கொண்டு வந்தார். இந்த அம்மா வர்றது தெரிஞ்ச உடனே அவன் வீட்டை பூட்டினான், மனைவியை கூட்டினான், குழந்தைய கூட்டிக்கிட்டான், நேரா வந்தான். இந்த அம்மா பல்லக்கில் இருக்கிறா. இந்த கணவனை பார்த்த உடனே பல்லக்கில இருந்து கீழே குதிச்சா இந்த அம்மா. உடனே ஊரறிய உலகம் அறிய மனைவி காலில் விழுந்து கும்பிட்டான். பாண்டி உள்ள குழந்தை, நின் நாமம், உங்க பேர் வச்சிருக்க இந்த குழந்தைக்கு. இதை விட வேற என்ன சொல்ல முடியும்? என் பக்கத்தில் இருக்கிற குழந்தைக்கு உங்க பேர் வச்சிருக்கிறேன்னு கதை முடிஞ்சு போச்சு. அதாவது உங்களை அம்மாவா நான் ஏத்துக்கிட்டேன், நான் மனைவியா இனிமே ஏத்துக்க முடியாது. இவ்வளவு ஒரே வார்த்தையில கம்யூனிகேட் பண்ணா, இந்த குழந்தைக்கு உங்க பேர் வச்சிருக்கிறேன் அப்படின்னு. அந்த அம்மா அந்த குழந்தைய பார்த்தா, கணவனை பார்த்தா,
இல்ல இல்ல பிடிவாதமா எனக்கு கணவனா இருக்குன்னா கேட்கக்கூடிய ஆளா? ஒரே வாட் சொன்னா, இங்கு இவன் குறித்த கொள்கை இது என்னில். கணவனை இவன் யாராவது பேசுவாள? எப்ப அவன் மகளுக்கு என் பேர் வச்சாச்சோ அப்ப இவன் எனக்கு மகன், மகன் அவன் சொல்லலாம், இவன் சொல்லலாம். இனிமே என்ன அவராவது இவராவது. இங்கு இவன் குறித்த கொள்கை இது என்னில், இவனுக்காக தாங்கிய தசைப்பொதி வனப்பு இனி தாங்கி. நான் ஏன் இன்னும் அழகை காப்பாத்தினேன், என் இளமையை ஏன் காப்பாத்தினேன்? இவனுக்கு பயன்படுங்கிறதுக்காக காப்பாத்தினேன். எப்ப இந்த இளமை அழகு இவனுக்கு பயன்படாதோ எனக்கு தேவையில்லை. இந்த இடத்துல கவனிக்கணும், என்ன இது தேவையில்லைன்னு நினைச்ச உடனே இந்த உடம்பு இருக்கிற அந்த தசை அப்படியே உதிருது உதிருது. அதைத்தான் சொன்னேன், கரியமுது ஆகவில்லை திருவமுது ஆயிற்று. இந்த கரியமுது தேவையில்லை, சரீரம் வேண்டியது இல்லைன்ட்டா. சரீரமும் கரிதானே, மாம்சம் தானே, மனுஷ உடம்பு கரிதானே, மாம்சம் தானே. அங்க கரின்னு சொன்னது காய்கறி, கரியமுது ஆகவில்லை. இங்க இறைவனை சென்றடைவதற்கு கரியமுது தேவையில்லை, திருவமுது ஆத்மாவின் அன்புதான் தேவை. இப்ப கடவுள் யாராவது தேர்ந்தெடுக்கும் போது வெள்ளையா இருக்கிறவங்க எல்லாம் மோட்சத்துக்கு வாங்க, கருப்பா இருக்கவங்க நரகத்துக்கு போங்க நான் சொல்ல போறாரு. 85 கிலோவுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் மோட்சம்பா, 85 கிலோவுக்கு கீழே இருக்கிறவங்க நரகம், இப்படிதான் சொல்ல போறாரு. அன்புள்ளவன் மோட்சம், அன்பற்றவனுக்கு நரகம். அவ்வளவுதானே. திருவமுது முக்கியம், ஆனா கரியமுது முக்கியம் இல்லை. அப்படி நினைச்சா சார் அந்த அம்மா உடம்புல தசை அப்படியே கொட்டுது கீழே. நம்ம கைலாசத்துக்கு புறப்படுறா இறைவனை போய் தரிசிக்கிறதுக்காக. வணங்கு பேய் வடிவு பெற்றான், பேய் மாதிரி வடிவத்தை எடுத்து வணங்கு பேய் வடிவு பெற்று கைலாசத்துக்கு போறா. கைலாசத்துக்கு போகும்போது அந்த அம்மா காலால கைலாசத்தை மிதிக்க கூடாதுன்னு நினைச்சாங்க. ஏன், எத்தனை ஞானிகள் இருக்கிற இடம் காலால மிதிக்கிறதா அப்படின்னு தலையால் நடப்பேன் நடந்தார்னு வரலாறு. இதை படிக்கும்போது நமக்கு ஒன்று தோணும், இதெல்லாம் சார் புருடா சார், தலையால யாராவது நடக்க முடியுமா? காலால் தான் நடக்க முடியும், தலையால் எப்படி நடக்க முடியும் கேட்பாங்க. சரி, பக்தர்கள் நீங்க அப்படியே எடுத்துக்கோங்க, தலையால் நடந்தார். பகுத்தறிவாதிக்கு நான் ஒரு விளக்கம் சொல்றேன். என் பேச்சிலேயே ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, பக்தனுக்கும் பொருந்தணும் பகுத்தறிவாதிக்கும் பொருந்தணும்னு படாத பாடு படுற ஆளுனா. பக்தர்களுக்கு மட்டும் பேசுறது ரொம்ப ஈஸி, பகுத்தறிவாதிக்கு மட்டும் பேசுறது ரொம்ப ஈஸி. பக்தனுக்கும் பகுத்தறிவாதிக்கும் சேர்த்து பேசுறது கஷ்டம். ஆனா ரெண்டும் இருக்கு, எப்பிக்குள்ள இருக்கு, நூலுக்குள்ள இருக்கு. எப்படின்னா, இப்போ காலால் நடப்பது தலையால் நடப்பதுங்கிறதுக்கு பக்தர்கள் என்ன அர்த்தம் பண்றீங்க? தலையால் நடந்து மேல போயிட்டாருன்னு. இப்ப நான் வேற அர்த்தம் சொல்றேன். காலால் நடத்தல்னா என்ன அர்த்தம்னா, விலங்குக்கு கால்நடைன்னு பேர் வச்சோம். இப்ப என் கேள்வி, விலங்கு காலால் நடக்குது, நாம என்ன கையால நடக்கிறோம்? அப்ப நாமளும் கால்நடை தானே. நாளில இருந்து ஊசி அங்க போய் போட்டுக்கோமா, கால்நடை ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டுக்கோமா? போடுறது இல்லை. நாம கால்நடைன்னு சொல்றது இல்லை நம்மள. ஏன் தெரியுமா? காலால் நடந்தாலும் நாம் கால்நடை அல்ல, தலைநடை. நம்முடைய கருத்து எப்படி நடத்துகிறதோ அப்படி நடந்து போகிற மனிதர்கள் காலால் நடந்தாலும் கால்நடை அல்ல. கால்நடை என்பது விலங்கு, தலைநடை என்பது ஞானம். தலையால் நடத்தல்னா ஞானத்தின் வழி நடத்தல். இப்ப இந்த அம்மா கணவனோடு சிற்றின்பம் துய்த்து வாழ வேண்டிய இல்வாழ்க்கையை திறந்துட்டதுனால இந்த கால்நடை வாழ்க்கையை விட்டார், தலைநடை வாழ்க்கையை மேற்கொண்டார், தலையால் நடந்தார், கைலாயம் புகுந்தார். உணர்ச்சிகளை வென்ற ஞான நிலைக்கு சென்றார். அப்படி எடுத்துக்கணும். உணர்ச்சி, கால்நடை உணர்ச்சி உடையது, அது எப்பவுமே உணர்ச்சியோடு இருக்கக்கூடியது கால்நடை. உணர்ச்சிகளை வென்றால் தலைநடை, உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டால் கால்நடை. கால்நடை வாழ்க்கையை துறந்தார், தலைநடை வாழ்க்கையை மேற்கொண்டார், கைலாயம் புகுந்தார். கைலாசத்துக்கு போகும்போது சிவபெருமான் பார்வதி தேவி கேட்டான, அந்த அம்மா வர்றாங்களே இவங்க யாரு, இப்படி அன்பா வர்றாங்களே இவங்க யாரு? அப்ப சிவபெருமான் சொல்லுகிறார், வரும் இவள் நம்மை பேணும் அம்மைக்கா. யார் தெரியுமா? நம்ம அம்மா. நம்ம அம்மா வரும் இவள் நம்மை பேணும் அம்மைக்கான். ஆச்சரியத்தில் ஆச்சரியம். உலகமே யாருக்கு அப்பா அம்மா இல்லாத அனாதி என்று சொன்னதோ அந்த அனாதி இவளை அம்மா என்று அழைத்தார். அம்மா வாங்க, அம்மா அம்மா வாங்கிட்டு கூப்பிட்டார் சிவபெருமான். அவருக்கு எத்தனை வருஷமா அந்த கவலையோ தெரியல, நம்ம அம்மானு கூப்பிட ஒரு ஆள் கூட இல்லையேங்கிற வருத்தத்துல அம்மா என்று அழைத்தாரா, அன்போடு அழைத்தாரா காரைக்கால் அம்மையார. வாங்க உட்காருங்க, கைலாசத்துல வேற யாரும் உட்காருங்கன்னு சொல்லாதவர் உட்காருங்க. இன்னைக்கும் நீங்க சிவன் கோயில போய் பாருங்க, 63 நாயன்மார் சிலை இருக்கும், எல்லாரும் மரியாதையா நின்றுகிட்டு இருப்பாங்க, காரைக்கால் அம்மையார் உட்கார்ந்துருப்பாங்க. ஏன் புள்ள வீட்டுல அம்மா உட்காராம வேற எங்கடா உட்காருவாங்க? அவளுக்கு அந்த லிபர்ட்டி, உட்கார்ந்த லெவல்ல இருப்பா காரைக்கால் அம்மையார். மற்ற நாயன்மார்கள் நின்ன நிலையில இருப்பார். அம்மா என்று அழைத்தார்னா இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல எல்லா பெண்ணும் எப்படி தாயாகிறார்? கணவனோடு வாழ்வதால் ஒரு பிள்ளை பெற்று தாயாகிறாள், கணவனோடு வாழாததால் கணவனுக்கு தாயாகி
கடவுளுக்கே தாயானாரே, இப்படியும் ஒரு தாயா என்று சிந்திக்க வைக்கிற வரலாறு காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு. இந்த உலகத்துல கடவுளுக்கு தாயாக கூடிய உன்னதமான ஒரு தன்மை பெற்றார். அவர் கேட்கிறான் சிவபெருமான், அம்மா நீ வராதவ வந்திருக்கிற, உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு. பணம் வேணும், புடவை வேணும், அது வேணும், இது வேணும், உன் பண்டாட்டிக்கு என்னென்ன செய்யறியோ அதெல்லாம் எனக்கு செஞ்சா என்ன, எனக்கு எழுதி வைக்க கூடாதா இப்படிலாம் கேட்கிற ஆர்டினரி எக்ஸ்ட்ராடினரி அம்மா. என்ன கேட்டான், உன் நாட்டியம் பார்க்கணும். அதுவும் எப்படி, இந்த பேய்களுக்கு மத்தியில் நீ ஆடுவியே ஒரு ஆட்டம், அதை பார்க்கணும். அப்படி ஒரு எண்ணம் அந்த அம்மாவுக்கு. ஏன்னா உக்கிரகமா ஆடுற ஆட்டமா சிவபெருமானுடைய டான்ஸ்ல, அந்த பேய்களுக்கு மத்தியில் நீ ஆடுவியே அந்த ஆட்டத்தை நான் பார்க்கணும். அப்போ ஒண்ணு பண்ணு, திருவாலங்காட்டுக்கு வா. அப்படி திருவாலங்காட்டுல போய் காரைக்கால் அம்மையாரை உட்காந்து வச்சு அந்த அருமையான நடனத்தை சிவபெருமான் காட்டுகிறான். நான் இங்க இருந்து இந்த நடனத்தையே பார்க்கிறேன் என்று அவர் பேயார் என்று பெருமை பெறத்தக்க நிலையிலே அந்த எலும்பும் முத்த திருத்தோற்றமுமாக அன்னை விளங்கி திருவாலங்காட்டில் ஊழி உள்ளளவும் பெருமானுடைய நாட்டியத்தை கண்டபடி அங்கேயே இருக்கிறார் என்பதுதான் காரைக்கால் அம்மையாருடைய வாழ்வில இருந்து சொல்லப்படுகிற அருமையான ஒரு செய்தி. ஆக அன்பினால் ஆண்டவனுக்கு அன்னையான பெருமைக்குரியவர் காரைக்கால் அன்னையார் என்கிற அந்த வரலாற்றை இன்று சிந்தனை செய்ய